டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாரர் லைஃப் பார்ட்னர் மை ஹாரர் லைஃப் பார்ட்னர்னு போட்டிருக்கலாம். ஸோ சரி பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். நான் போக போக வந்து என்னோட பழைய வாய்ஸை வந்து நான் டெவலப் பண்ணிக்கிறேன்டா. ஸோ எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் வந்து ஒய்யன். ஸோ நீங்கள் வந்து காலேஜ்லாம் வந்து முடிச்சுட்டு வீட்டில் திண்டமாக தான் வந்து இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு அப்பா அம்மா ஒரு தங்கச்சி வந்து இருக்காங்க. ஸோ உங்களோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப வந்து கைண்டான கேரக்டர். இன்னும் வந்து நீங்கள் யாருமே வந்து லவ்லாம் வந்து பண்ணல, ஒரு பெர்மனன்ட் லவ்க்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கௌசிக் மதர் வேறு யாரும் இல்லைடா, என்னை பெத்த தாய் தான். ஸோ கௌசிக் வேலை பார்த்துட்டு அப்படி. ஸோ உங்களுக்கு அந்த இன்ட்ரோ வந்து புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம ஜிமின் சைடு வந்தால் ஸோ அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருமே வந்து இன்னும் வந்து ஒரு பெர்மனன்ட் லவ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு அப்பா அம்மா ஒரு அண்ணன் வந்து இருக்காங்க. ஸோ அண்ணனுக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு ஸோ அவங்க வந்து லண்டனில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க அவங்க ஃபேமிலி. ஸோ ஜிமின் வந்து அவங்க அப்பா அம்மாவையும் வந்து பார்த்துக்கிட்டு ஸோ பிஸ்னஸையும் வந்து பார்த்துட்டு வந்து இருக்காரு. இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ வந்து போதுண்டா. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் சீன். ஸோ காலையிலேயே வந்து நல்லா வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. காலையில் எல்லோரும் நல்லா தான் தூங்குவாங்க, ஆனால் நீங்கள் வெட்டியாக தூங்குறது தான் இங்கே பிரச்சனையே. ஸோ ஒரு 6:30 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அவங்க அம்மா கீழேருந்து கத்துறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஒரு டாக் வந்து வளர்க்குறீங்க. ஸோ சரி அதோட பேர். ஸோ நீங்கள் அதை அடிக்கடி வந்து வெளியிலலாம் வந்து கூட்டிகிட்டுலாம் போக மாட்டீங்க, சரியான சோம்பேறி வேறு, வேலைக்கும் வந்து போகலையா, அதனால வந்து வீட்டில் யாருமே வந்து உங்களை மதிக்கவும் மாட்டாங்க. சும்மா வந்து பேருக்குன்னு டிகிரியை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து குப்பரக்க வந்து படுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்து இருப்பீங்க. அதனாலேயே வந்து உங்கள் அம்மா வந்து கத்துறாங்க. ஸோ செரியை வந்து வாக்கிங் கூப்பிட்டு போ அப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு விளங்குது, இருந்தாலும் வந்து காதலையே வந்து விலகாத பில்லோ வந்து உங்கள் இயர்கிட்ட வந்து வச்சுட்டு நல்லா குப்பரக்கப்படுத்து தூங்குறீங்க. ஸோ கரெக்டாக வந்து உங்கள் அம்மா வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு கத்திட்டே வர்றாங்க. அடி ஒய்ய நாயை, நான் எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ நானே முடியாதவ, நீ எதுக்கு இப்படி கத்த விடுற, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே வச்சிருக்க பில்லோ வந்து பிடிச்சி வந்து இழுக்கிறாங்க. எந்திரிடி, எவ்வளோ நேரம் கத்திட்டே இருக்கேன், இனியா காலையிலே இப்படி கத்த விடுற, உன்னால ப்ரெஷர் தான் எனக்கு கூடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிருக்க பில்லோ வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்கள் எந்திரிச்சு கத்துறீங்க. ஆமாம், எனக்கு தான் வந்து ஒன்னால ப்ரெஷர் வந்து கூடுது, காலங்காத்தால எதுக்கு வந்து நீ இப்படி போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, இப்போ அந்த செடியை வந்து வாக்கிங் கூட்டு போல ஜாக்கிங் கூட்டு போலன்னு யார் வந்து இப்போ உட்காந்து ஒப்பாரி வச்சா, இல்லை அதுதான் சொல்லிட்டு இருக்கா, அது பாட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு நல்லா தானே இருக்கு, எதுக்கு என்னை சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, கொஞ்ச நேரமாச்சு காலை தூங்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறீங்க. அப்பயில உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஆமா நீ வந்து பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கணும், சரி காலேஜ் தான் முடிச்ச, லட்சக்கணக்காக கட்டி உன்னை படிக்க வச்சோம், ஒரு ஜாப் போய் தேடணும், ஒரு 4-5 கம்பெனி ஏறி இறங்கணும், 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எல்லாத்துலேயும் அப்ளிகேஷன் போடணும், அப்போ தான் எதுலையா செலக்ட் ஆவேன், அதையும் பண்ண மாட்டேற, சும்மா 2 கம்பெனிக்கு போனேன் தூக்கிக்கிட்டு, அங்கே வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டேன், இப்படி சோம்பேறியா இருந்தால் என்ன பண்ணுறது, சரி நீ வேலைக்கே போக வேணாம், வீட்டில் கூட இருந்துக்கோ, அப்பாவை சம்பாதிக்கிறதுலே நம்ம ஃபேமிலி அழகா வந்து ரன் பண்ணலாம். காலையிலேயே வந்து எந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வீட்டு வாசல்லாம் நல்லா கூட்டி நல்லா நீட்டாக வச்சுட்டு சமையலை கற்றுக்கிட்டு அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருன்னு சொன்னால் அதையும் கேட்க மாட்டேன். எப்போ பாரு 24 hours நான் ரூமுக்குள்ளே தான் இருப்பேன், இந்த பெட்லேயே தான் இருப்பேன், ஏன்னா ட்ராமா வைத்துற, உட்காந்து பார்க்குற, சாப்பிட்ற, படுக்கிற, தூங்குற, இப்படியே ரிப்பீட்டடாக இருந்தால் என்ன ஒயன் ஆகுறது, உன்னை நாளைக்கு வந்து வேற வீட்டில் வேற கட்டி கொடுக்கணும், அங்கவும் போயிட்டு நீ இப்படி தூங்கிட்டு இருக்க முடியுமா, கொஞ்சமாச்சு சமையலையாவது கத்துக்கோ, என்னை கத்த விடாத, தயவு செஞ்சு இந்த டாகை வந்து செரிய கூட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வா, பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா பாட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, வீட்டில் தான் ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு ஸ்கூல் லீவ் தானே விட்டுருக்காங்க, அவளை கூட்டு போக சொல்ல வேண்டியதானே, எல்லாத்துக்கும் என்னையே போட்டு சும்மா நோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க வந்து டென்ஷன்ட்டா வந்து உங்களுக்கு கடுப்பாக எழுந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு டாப்ஸ் அண்ட் லெகின் பேண்ட் வந்து போட்டுட்டு வெளியில் வந்து ஒரு ஷால் துப்பட்டா வந்து போட்டுட்டு வந்து கீழே இறங்கி வர்றீங்க. வந்துட்டு காஃபி வந்து கேட்குறீங்க, எனக்கு ஒரு காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா, ஆமாம் இவளுக்கு நான் வச்ச வேலைக்காரி தான், என்ன செய்து என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி போட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வந்து குடிச்சிட்டு உங்கள் மொபைலை எடுத்துக்கிட்டு அந்த செடியை வந்து கூப்பிடுறீங்க, அதுவும் வந்து ஓடி வருது.
சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்து போகிறீங்க. அப்போ தான் உங்கள் அம்மா சொன்னதுமே உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது, நம்மளே எத்தனை நாள் வந்து இப்படி இருக்கிறது, படித்த படிப்புக்கு வந்து வேலை பார்க்கணும், ரொம்ப சோம்பேறி. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரொம்ப துருன்னு வந்து இருப்பீங்க, ஆனால் வந்து கொஞ்சம் சோம்பேறியாக ஆயிட்டீங்க. இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து சோம்பேறித்தனம் வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சிரும். அதனால சோம்பேறியாக ஆயிட்டீங்க. இப்படியே இருந்தால் நம்மளுக்கு செட் ஆகாது. எப்படி நமக்கு டக்குன்னு கல்யாணமும் பண்ணி வைக்க மாட்டாங்க, எப்படியாச்சும் வந்து எந்த கம்பெனியில அது எவன் காலில் விழுந்து அதை சேர்ந்துட்டு எப்படியாச்சும் எவனையாச்சும் கரெக்ட் பண்ணிட்டு செட்டில் ஆகிறது தான் வந்து இனிமேல் உனக்கு வேலை ஒய்யன். இப்படி உங்கள்கிட்ட தெண்ட சொல்ல திட்டு வாங்கியே வந்து உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கே நீங்கள் வந்து பேசிகிட்டே வந்து போகிறீங்க. ஸோ பார்க்குக்கு உள்ளே வந்து போகிறீங்க. ஸோ டாகை வாக்கிங் கூட்டு வந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்து வரலாம். நம்ம மொச்சியும் வந்து அதே பார்க்கில் தான் வந்து இருக்காரு அவரோட செக்யூரிட்டியோட. ஸோ அவரோட செக்யூரிட்டியோட ரொம்ப ஜாலியாக வந்து பேசிப்பாங்க. செக்யூரிட்டின்னு சொல்கிறது பதில் ஃப்ரெண்டுன்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அந்த செக்யூரிட்டி பேர் வந்து நம்ம ஜாக்னே வச்சுக்குவோம். ஜாக் தான் வந்து நம்ம ஜிம்மிக்கு வந்து செட் ஆகுது. அவங்க 2 பேரும் ஸ்லோவா நடந்து வந்து பேசிட்டு வர்றாங்க. அப்ப இல்ல ஜிமின் சொல்றாரு, ஜாக் நீ வந்து நோட் பண்ணியா ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஜாக் வந்து கேக்குறாரு என்னது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே நார்மலா பேர் சொல்லி தான் வந்து கூப்பிட்டுப்பாங்க. ஆனா ஜாக் வந்து பர்சனலா இருக்கையில பேர் சொல்லி கூப்பிட்டுப்பாரு. ஸோ ஆஃபீஸ்ல இருக்கையில வந்து சார் தான் வந்து சொல்லுவாரு, அப்படி இல்லைன்னா மிஸ்டர் பார்க்னு வந்து சொல்லுவாரு. அப்பயில ஜாக் வந்து கேக்குறாரு என்னது ஜிமின் நோட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜிமின் சொல்றாரு என்னோட பிஏ ஜெனி இருக்கால்ல, ஆமா ஜென்னி, அவளுக்கு என்ன இல்லை அவளோட பிஹேவியர்ஸே வந்து சரியில்லை, ஒரு மாதிரி வந்து வலிகிற மாதிரி என்கிட்ட பண்றா. ஆக்சுவலா நான் ஒரு ஃபில்டரிங் பாய், அது வேற விஷயம். இருந்தாலும் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி என்னை குறுகுன்னு பார்த்துக்கிட்டு, ஸோ எதா இருந்தாலும் என்னட்டே வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு, ஒரு மாதிரியா வந்து சாப்பிட்டீங்களா அப்படி இப்படிங்க கேரிங்கா, இது மாதிரி எனக்கு அது வந்து ஒரு மாதிரியா வித்தியாசமாக ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. வித்தியாசம்னா உங்களுக்கு அவன் மேலே ஏதாச்சும் ஃபீலிங்ஸ்? சீச்சி அப்படி நான் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக நான் ஒரு பெர்மனன்ட் லவ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த மாதிரி வந்து கேர்ள்ஸ்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்குன்ட்டுன்னு ஒரு பொண்ணு ஏஞ்சல், ஸோ அவளை வந்து நான் குழந்தை மாதிரி பார்த்துக்கணும், அந்த மாதிரி நானா தேடி போனோம், அதுவா என்னை தேடி வரக்கூடாது அப்படின்ட்டு வந்து ஜிமின் சொல்றாரு. ஓஹோ, ஐ திங்க் வந்து ஜென்னிக்கு வந்து உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து ஜாக் வந்து ஜிமின்ட்ட சொல்கிறாரு. என்ன ஜாக் சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க, இட்ஸ் ரைட் அப்படின்ட்டு கேட்குறாரு ஜிமின். ஆமாம், ஆனால் வந்து அது பெருசாக நான் வந்து யோசிக்கல, சும்மா பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அப்படின்ட்டு வந்து ஜாக்கும் ஜிமினும் ரேண்டமாக அதை பற்றி அந்த ஜென்னி அந்த பிஏ பொண்ணை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து முன்னாடி வந்து போயிட்டு இருக்கீங்க. அப்பயில உங்க செடி வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்டட் ஆயிடுச்சு, ரொம்ப குதிக்குது, ஸ்பீடா வந்து ஓடுது. ஸோ நீங்க கத்திக்கிட்டே போறீங்க, ஏ சரி மோதேவி ஒழுங்கா போ, ஸோ ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடியுமே நீங்களுமே ஓடி போறீங்க. கொஞ்ச நேரம் நம்ம லைஃப்பை பற்றி வந்து ஒரு பிளான் போட்டால் இந்த டாக்குக்கு பொறுக்காத, டாக்குக்கு இல்லை யாருக்குமே பொறுக்காது. கொஞ்ச நேரமாச்சு என் லைஃப்பை பற்றி யோசிக்க விடுறாங்களா? இந்த செரியும் கூட சேர்ந்துட்டு சதி பண்ணுதேன்னு சொல்லிட்டு அந்த செரி பின்னாடியே வந்து ஓடுறீங்க, அது டாக் பின்னாடியே. அது வந்து ஸ்பீடாக வந்து எக்ஸைட்டட் ஆகிட்டு குதிச்சுக்கிட்டே ஓடுது. அப்பயில ஜிமினும் ஜாக்கும் வந்து உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் கத்திட்டே ஓடுறீங்க, ஏ சரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடே போட மாட்டேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்து ஓடுறீங்க. ஸோ ஜிமின் அப்போதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறாரு. அப்பயில வந்து ஸோ உங்கள் டாக் செரி வந்து உங்களை வந்து விட்டுட்டு ஓடிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அதோட பேலன்ஸிங் வந்து விட்டுட்டீங்க, அந்த ரோப்பை வந்து விட்டுட்டீங்க. அது பாட்டு வந்து பார்க்கே சுற்றுது, உங்களுக்கு வந்து ஓட முடியல. எனக்கு வந்து இத்தனை நாளாக சோம்பேறியப்படுத்திட்டு எப்படி குமார் ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மூச்சு வாங்குது. அப்பயில ஜாக்கையும் ஜிமினையும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்பயில கத்துறீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், அந்த டாகை கொஞ்சம் பிடிச்சி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் வந்து அப்படியே வந்து உங்களே பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து ஜிமின் ரியாலிட்டிக்கு வந்து ஜாக்கை வந்து இப்படி வந்து டச் பண்றாரு, இப்படி அடிக்கிறாரு. அப்பயும் ஜாக் வந்து ரியாலிட்டிக்கு வந்து இந்த பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டாக் பின்னாடி செரி பின்னாடி ஜாக் வந்து ஓடுறாரு. ஸோ நீங்க வந்து ஓட முடியாம வந்து இழைச்சிக்கிட்டு ஜிமின் கிட்ட வந்து நிக்கிறீங்க. அவர் உங்களையும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்க சொல்றீங்க அவர் பிடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயில வந்து கேக்குறீங்க அவர்கிட்ட. ஸோ ஜிமின்ட்ட வந்து இப்படி கேக்குறீங்க. ஜிமின் வந்து உங்களே பார்த்துட்டு இருக்காரு. அப்படி நீங்க அவர் முன்னாடி கையை வந்து வேவ் பண்ணிட்டு கேக்குறீங்க, உங்களை தான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பிடிச்சிருவாரு. அதுலலாம் வந்து ஜாக்குக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கண்டிப்பா உங்க டாக் வந்து உங்ககிட்ட வந்துரும் அப்படின்ட்டுன்னு அப்பயில நீங்க வந்து கேக்குறீங்க. உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிஸ்டர் பார்க் ஜிமின் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. மிஸ்டர் பார்க் ஜிமினா? இல்ல மிஸ்டர் பார்க் ஜிமின்ல, பார்க் ஜிமின் சும்மா சொல்லையில மிஸ்டர் பார்க் ஜிமின்ட்டுன்னு வந்துருச்சு, நீங்க வந்து ஜிமின் கூப்பிடலாம் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. ஸோ நீங்க அவரை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றீங்க. அப்போ ஜிமின் வந்து கேட்கிறாரு உங்க பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க சொல்றீங்க என் பேர் வந்து ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்க கேக்குறீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டுன்னு. என்னடா இப்ப மீட் பண்ணீங்க அதுக்குள்ள இவ்வளவு பேசிக்கிறீங்க? அதெல்லாம் அப்படிதான். ஸோ நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டுன்னு. அப்போ ஜிமின் வந்து சொல்கிறாரு நான் ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் மேன் அப்படின்ட்டுன்னு. நீங்கள் அவரை பார்த்துட்டு அப்படியே திரும்பிடுறீங்க. இப்போ நம்மகிட்ட கேட்டால் என்னத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முடிச்சுட்டு திருத்துன்னு அவரை பார்த்து முடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் வந்து கேட்குறாரு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்கள் வந்து ஒரு செகண்ட் வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க. ஆக்சுவலாக சொன்னால் வந்து கேவலமாக நடிச்சிட மாட்டீங்களே அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அப்பெல்லாம் இல்லைங்க சொல்லுங்க அப்படின்ட்டுன்னு வந்து ஜிமின் வந்து சொல்கிறாரு. நீங்கள் சொல்றீங்க காலேஜ் முடிச்சுட்டு வெட்டியே வீட்டில் இருக்கேன், வேலை கிடைக்காம அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க. ஓ இதுதான் வந்து உங்களுக்கு பிரச்சனையா? என் கம்பெனியில் வந்து நிறைய ஓப்பனிங் வந்து இருக்கு, ஸோ இதுதான் என்னோட கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரோட கார்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு வந்து என் கம்பெனிக்கு வாங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து நான் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அதை பார்த்து இப்படியே வந்து பல்ல கட்டுறீங்க. ஐயோ தெய்வமே நீ என்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரையே வந்து பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப தேங்க்யூலாம் சொல்கிறீங்க, கையை பிடிச்சிட்டு ஆட்டுறீங்க. தேங்க்யூ ஜிமின், தேங்க்யூ ஜிமின், தேங்க்யூ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயில வந்து ஜாக் வந்து உங்கள் டாக் ஜெரியோட வந்து வர்றாரு. இந்தாம்மா தங்கச்சி, இனிமேல் இந்த நாயை பத்திரமா பார்த்துக்கோ, அப்படிலாம் வந்து விட்டுறாத, எவனா வந்து தூக்கிட்டு போயிடுவேன், அதுவும் இல்லாமல் பார்க்க வேற மோசம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு வந்து உங்கள் கையில் வந்து அந்த ரோப்பை வந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாக்கிட்ட வந்து நேம் கேட்குறீங்க. அவர் ஜாக் வந்து சொல்கிறாரு என் பேர் வந்து ஜாக், நான் தான் வந்து சாரோட செக்யூரிட்டி. ஸோ பர்சனல்லேருந்து செக்யூரிட்டிலேருந்து ஃப்ரெண்ட்லேருந்து பாடி கார்ட்லேருந்து எல்லாமே நான் தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அவரை பார்த்தும் ஜிமினை பார்த்தும் வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து ஜாக்ட சொல்கிறீங்க என் பேர் வந்து ஒய்யன். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஜாக், என்னோட செரியை வந்து பிடிச்சி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே பாய் சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிடுறீங்க. அப்படியே ஜிமின் வந்து சினிங்கிக்கிட்டு வெக்கம்லாம் வந்து படுறாரு. அதிலே கண்டுபிடிச்சிடுறாரு ஜாக் வந்து ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மிஸ்டர் பார்க் என்ன வந்து ஒரு மாதிரி சினுங்கிட்டு வெக்கம்லாம் படுறீங்களே புதுசா இருக்கே அப்படின்ட்டுன்னு. இல்ல அந்த ஒய்யன் பொண்ணு இருக்காத, ஆமா அந்த பொண்ணு இப்பதான் மீட் பண்ணோம், அவ வந்து சம்திங் ஸ்பெஷல். நான் இந்த பொண்ணே பார்த்து இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணதில்ல. ஸோ கிட்ட வரையில் அப்படியே வந்து பட்டர்ஃப்ளை அப்படியே ஸ்டொமக்ல இருந்து வந்துச்சு அப்படின்ட்டுன்னு. அப்பயில வந்து ஜாக் இருக்கிறாரு. இன்னும் எல்லாருக்கும் எல்லா ஸ்டோரியிலையும் ஸ்டொமக்ல இருந்தே வந்து பட்டர்ஃப்ளை வருது, என் ஹார்ட்ல இருந்து வராதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாரு. ஸோ ஜிமின் அவரை பார்த்து கேவலமா ஒரு லுக் வர்றாரு. இந்த மாதிரி மொக்க காமெடிலாம் வந்து போட்டுட்டு இருக்காது ஜாக், எப்படியாச்சும் அந்த பொண்ணை வந்து உஷார் பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு. உஷார் பண்ணி தரவா? அப்போ வந்து நீ மாமா வேலை பார்க்க சொல்றீங்களா மிஸ்டர் பார்க் அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஆமாம் அப்சல்யூட்லி, நீ அதான் பார்க்கணும். இனிமே அந்த பொண்ணுக்கு வந்து நான் வந்து என்னோட கார்டு வந்து கொடுத்துருக்கேன், எப்படி நாளைக்கு நம்ம கம்பெனிக்கு வந்து வந்துடுவா. ஸோ எப்படி நான் வந்து ஏதோ ஒன்று அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லையோ என் கூடவே இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜாப்பை வந்து போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் என்ன அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட வேண்டியதான் அப்படின்ட்டு வந்து ஜிமின் வந்து சொல்கிறாரு. இப்படியே வந்து ரெண்டு பேருமே ரேண்டமாக பேசிட்டு ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஜிமின் வந்து ஆஃபீஸ் வந்து போகலை.
ஸோ அவர் வீட்டுக்கு வந்து போகும்போது அவங்க அம்மா ஆரம்பிச்சிடுறாங்க, இன்னைக்காச்சும் யாரையாச்சும் பாத்தியா, எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற ஜிமினா அப்படின்ட்டுன்னு. ஐயோ என் மம்மி எப்ப பாரு இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க, அதனாலதான் வந்து உங்களுக்கு மருமகளை வந்து இன்னைக்கு பார்த்துட்டேன், ஸோ கண்டிப்பா வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஒரு 6 months வந்து டைம் கொடுங்க அப்படின்ட்டுன்னு வந்து சொல்றாரு. அப்படின்னு உங்க அம்மா எக்ஸைட்டடா கிச்சன்ல இருந்து ஓடி வராங்க. ஐயோ என் ஜிமினா பேபி எப்படிடா கரெக்ட் பண்ண, யாரா அந்த பொண்ணு, போட்டோ இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்றாரு. தாய் குலமே ரொம்ப வந்து எக்ஸைட்டட் ஆகாதீங்க, இப்பதான் வந்து பார்த்துருக்கேன், இப்போதான் பிளானுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கேன், இனிமே அந்த பொண்ணு என் கம்பெனிக்கு வந்து நான் பேசி ஐஷோ அந்த பொண்ணு வந்து கரெக்டாகி அவளுக்கு ஏற்கனவே லவ்வர் இருக்கா என்னன்னு அது வேற தெரியல அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஜிமினோட அப்பா வந்து வர்றாரு. இவன் எப்படி வந்து இனிமே லவ் பண்ணி இவன் கல்யாணம் பண்ணி விழிஞ்சிரும், அதுக்குள்ளே நம்ம வந்து மேலே போயிடுவோம் போல, இதெல்லாம் வந்து செட் ஆகாது, என் ஃப்ரெண்டோட ஒரு பொண்ணு இருக்கா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து 2 பொண்ணு இருக்காங்க, அதுல மூத்த பொண்ணு வந்து சும்மா தான் வந்து இருக்கா, அந்த பொண்ணை வந்து நாளைக்கு போய் நம்ம வந்து பார்ப்போம், இப்படியே போயிட்டு இருந்தா நல்லா சரிப்பட்டு வராது, கல்யாணம் பண்ணி பேசி முடிச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு ஜிமினோட அப்பா வந்து போயிடுறாரு. ஜிமினுக்கு வந்து மைண்ட் வந்து அப்செட் ஆயிடுச்சு, என்னடா இது அப்பா எப்படி சொல்லிட்டு போறாரே, நாளைக்கு வேற நம்ம டார்லிங் வரேன்னு சொல்லியிருக்கா, ஸோ கம்பெனிக்கு இவங்க எங்கிட்ட இழுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை நினைச்சே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. நம்பரும் வாங்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே உங்களை வந்து நீங்க வந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு போலாம்ட்டு வந்து இருக்கீங்க. அப்பயே உங்க அப்பா வந்து சொல்றாங்க, இன்னைக்கு வெளியிலலாம் நீ எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொல்றீங்க, இல்லப்பா இந்த மாதிரி வந்து ஜாப் ஆஃபர் வந்திருக்கு, ஸோ இன்னைக்கு இன்டர்வியூ நான் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டுன்னு. அதெல்லாம் இல்லை, நீ இரு, ஒரு வேலை இருக்கு, ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு நீ வந்து நாளைக்கு வேணா போ, ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களா தானே ஜாப்பை வந்து உனக்கு ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதனால நீ வந்து போய்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை வந்து வாயை வந்து அடைச்சி வீட்டுக்குள்ள உட்கார வச்சிடுறாங்க. உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, வேலையும் தேட மாட்டேன்னு சொல்றாங்க, வேலை தேடி பிடிச்சாலும் விடவும் மாட்டுறாங்க, இவங்களை என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு ரூம்ல வந்து உட்காந்துடுறீங்க. உட்காந்துட்டு நம்ம வேலை என்ன, சாப்பிட்டுட்டே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே வந்து சும்மா ட்ராமா ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் வந்து எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அங்கேருந்து உங்க தங்கச்சி வந்து கீழேருந்து அட்டிச்சு பிடிச்சி மேலே ஓடி வந்து உங்க ரூமு டோர் சட்டான்னு வந்து திறக்குறா. உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, பயந்துட்டீங்க. அப்படிதான் அவளை பாக்குறீங்க, அட குட்டி பிசாசு நாயே, இப்படி அடி ஓடி வருவேன், என்னமோ வந்து நான் கூட ஏதோ பேய் தான் வந்துருச்சோன்னு நினைச்சிட்டேன், ஏன்டி இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறீங்க. அட நாயே, நான் உனக்கு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்றா. என்ன விஷயம், என்ன அப்படின்ட்டு வந்து கேக்குறீங்க. அதாவது ஒய்யன் இன்னைக்கு வந்து நீ பொண்ணு பார்க்க வராங்களாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறோம். உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடி சொல்ற, பொண்ணு பார்க்க வராங்களா? ஐயோ, ஆக்சுவலாக என்னடி என்னால் நம்பவே முடியல, என்னடி மாப்பிள்ளை ஃபோட்டோ எதுவுமே காட்டாம எப்படி இனி எப்போ பாரு திட்டிகிட்டே இருப்பாங்க, வேலைக்கு போக மாட்டேற, ஒரு வேலையும் பார்க்க மாட்டேற, எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதோ அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருக்கவங்க எப்படி எனக்கு மாப்பிள்ளை பார்த்து பார்ப்பாங்க, சும்மா வந்து உன் சைஸுக்கு உருட்டாத சரியா போ அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க. அட லூசு கிறுக்குச்சி, அக்கா பைத்தியக்காரி உனக்கு தான் பார்க்க வராங்க, அதுவும் இல்லாம நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டா, ஆனா ஏதோ ஒரு அங்கிள், அந்த அங்கிள் பேர் என்னமோ சொன்னாங்க, அவங்களோட பையனா, ஆனா என்னமோ ஹேண்ட்ஸம்மாலாம் இது நல்லா தான் இருக்கான் அப்படி இப்படின்ட்டு உங்க அம்மா வந்து அப்பாட்ட பேசிட்டு இருந்துச்சு. நானும் நைஸா போட்டோ கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன், அப்புறம் வந்து எதுக்கு நம்ம போய் கேட்டா அப்புறம் ஏதாச்சும் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படி நம்ம அக்காவை கல்யாணம் பண்ண போறவரை எப்படி சாயந்தரம் வந்துருவாரு, நேர்லயே பார்த்துப்போம் அந்த அழக அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னா வந்து சொல்லிடு, அழகா இருந்தா நானே கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்றா. அவள் நீங்க ஒரு கேவலமா ஒரு லுக்கு விடுறீங்க. அடி போடி, நீ வேற, என்னைய பார்த்தோன்னே ஓடிடுவேன், அவன் எவனா வந்தா எனக்கு என்ன, எப்படியும் கல்யாணம் நடக்காது, எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு நீ போ ட்ராமா ஏற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றத வந்து அவளை சீரியஸா வந்து எடுத்துக்கல. எப்படியும் வந்து பார்ப்பாங்க, நம்ம இருக்க அப்பீரியன்ஸுக்கு எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்க, மாப்பிள்ளைக்கு எப்படியும் நம்ம பிடிக்காது, சும்மா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா வந்து ஒரு
2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இப்படிதான் வந்து ஒருத்தர் வந்து உங்களை பார்த்துட்டு போனாங்க. அதே ஃபேமிலி மெம்பர் தான். ஸோ ஃபேமிலி மெம்பர் எப்படி சொல்றது, தூரத்து சொந்தம். பட் வந்து உங்களுக்கு வந்து உங்களை பிடிக்கலன்னு இல்லை, ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால நீங்க எப்படி வந்து வேணாம் தான் சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்க அவளுக்கு அது பெருசா எடுத்துக்காம நீங்க பட்டு வேலையை பாக்குறீங்க. அப்போதான் உங்களுக்கு ஞாபகம் வருது, இன்னைக்கு கம்பெனிக்கு வேற வந்து வர சொன்னாரே அந்த மனுஷன் மிஸ்டர் ஜிமின், இப்படி வந்து நம்மளை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்களே, இன்னைக்கு ஏதாச்சும் வேலை ஏதாச்சும் யூஸ்னாலும் வந்து போகாம இருக்கலாம், எப்படியும் வந்து வேணாம் தான் சொல்லுவாங்க, எதுக்கு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதே வந்து நினைச்சிட்டு வந்து இருக்கீங்க. ஈவினிங் வந்து ஆயிடுது. ஸோ உங்க அம்மா வந்து சாரி வந்து கட்ட சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க, எதுக்குமா சாரிலாம், இன்னும் பழைய காலத்து ஆள் மாதிரியே இருக்க சொல்றியாமா, ஸோ ட்ரெண்டிங்கா நான் வேணா சுடிதார் போட்டு வேணா போய் நிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. உங்க அம்மா செருப்பு பிஞ்சு போயிடும், ஒழுங்கு மரியாதையா வந்து உள்ளுக்க வந்து ஒரு பட்டுப்புடவை இருக்கு, எடுத்து ஒழுங்கு மரியாதையா வந்து கட்டு, நீ இருக்கிறதுலே கத்துக்கிட்டது ஒண்ணுன்னா சாரி வந்து கரெக்டா கட்டுறதுதான், அதுலயாச்சும் வந்து உனக்கு கொஞ்சமாச்சும் திறமை இருக்கே, இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காத, நான் போயிட்டு வந்து நகையை வந்து எடுத்துடுவேன், சீக்கிரமா கட்டுறி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க. நீங்களுமே ஒரு அழகா வந்து ஒரு பிங்க் பட்டு புடவை, அது வந்து எப்படின்ட்டுனா சில்வர் கலர் பார்டர்லாம் வந்து ஒரு மாதிரி சில்க் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நீட்டாக வந்து பின்னாக வந்து குத்தி வந்து கட்டுறீங்க. உங்கள் தங்கச்சி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஸோ உங்கள் தங்கச்சி வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து தலை வந்து கட்டி விடுறா. அம்மா ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஜுவல்ஸ்லாம் வந்து போட்டுட்டு நல்லா வந்து நார்மல் சாரிக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் வந்து போட்டுட்டு அப்படியே பார்க்க வந்து மகாலட்சுமியாக வந்து இருக்கீங்க. உங்கள் அம்மா அடி நீ இவ்வளோ அழகாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சுற்றி வந்து போடுறாங்க. நீங்கள் வெக்கம்லாம் போடுறீங்க. அப்பயில உங்கள் தங்கச்சி என்னக்கா வெக்கம்லாம் போடுற புதுசா அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. மறையனடி சாரிலாம் கட்டியிருக்கேன், அம்மா கூட மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருக்கு, அப்போ வெக்கப்படாமல் இருக்க முடியுமா, என்னடி கேள்வி கேட்குற அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, யார் மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளைன்ட்டுன்னு வந்து தெரிலல. ஸோ அப்போயில வந்து ஒரு கார் சவுண்ட் வந்து கேட்குது. உங்கள் தங்கச்சி ஓடி வர்றா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னு வந்து குதிக்கிறா. நீங்கள் வந்து கேட்குறீங்க மாப்பிள்ளையை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் சொல்கிறா, இல்லை நான் உள்ளக்க வந்துட்டேன், இரு நான் போயிட்டு வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவளை வந்து ஆளையே காணோம். நீங்க என்ன போனவ அப்படியே ஓடிட்டாளா, எங்க போனா இவன்னு சொல்லிட்டு நீங்க போட்டு வந்து நெகத்தை வந்து கடிச்சிட்டே இருக்கீங்க. அப்பயில உங்க அம்மா வந்து வர்றாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் ஒரு ட்ரே தான் ஜூஸ் ட்ரே வந்து கொடுக்குறாங்க. போயிட்டு கீழே உள்ளவங்களுக்குலாம் கூடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க, அட லூசு மம்மி, இவ்வளோ பெரிய சாரி இதையும் பிடிச்சிட்டு இந்த ட்ரேயும் தூக்கிட்டு நான் எப்படி பேலன்ஸ் பண்ணி கீழே இறங்கி போகிறது, நான் கீழே வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்துடுறேன், அப்போயே வந்து கொண்டு தாங்க. ஹால் வந்து கொஞ்சம் ஒரு வால் வந்துக்கிட்டு தானே இருக்குது, எப்படின்ட்டுனா எப்படி சொல்கிறது, ஐயோ மாடிப்படி வந்து ஒரு சைடு எப்படின்னா டைனிங் அந்த டேபிளில் வந்து மாடிப்படி இறங்குற மாதிரி, ஹால் வந்து வேறு சைடு அந்த மாதிரி வந்து இருக்கும். ஹாலில் வந்து ஸ்டெப்ஸ் வந்து இருக்காது, டைனிங் டேபிளில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும், அந்த மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. ஸோ நியூ மாடல், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி சொல்கிறேன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ நீங்கள் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வந்து கீழே போய்ட்டு சாரி ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த ட்ரேயை வந்து வாங்குறீங்க. உங்கள் அம்மா சொல்கிறாங்க, லைட்டாக வந்து கீழே குனிஞ்சிக்கோ, அங்கே எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் ஸோ லைட்டாக ஸ்மைல் பண்ணு, அதுவே போதும், நீ வந்து உன் அண்டா தொண்டையை திறந்துக்கு எதுவும் வந்து வாங்க ஆண்டி வாங்க அங்கிள்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம், லைட்டாக ஸ்மைல் பண்ணு, கேட்டால் நாங்கள் சொல்லிக்கிறோம், எங்கள் பொண்ணு வந்து கொஞ்சம் வந்து ஷை டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் டிங்கு மண்டையை ஆட்டிட்டு ஸோ அந்த ட்ரேயை வாங்கிட்டே வந்து ஸ்லோவாக நல்லா பொண்ணு மாதிரி வந்து நடந்து போகிறீங்க. உங்கள் தங்கச்சி வந்து உங்ககிட்ட ஓடி வர்றா. ஸோ நீங்கள் மெதுவாக தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. மாப்பிள்ளை வந்து அங்கிட்டு திரும்பி வந்து இருக்காரு. ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்கிறவங்களாம் இங்கிட்டு சோஃபாவில் இப்படி திரும்பிட மாதிரி இருக்காங்க. உங்கள் பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்காங்க. அது ஸ்லோவாக வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறா, மாப்பிள்ளை செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கா, நீ வேணாம் சொல்லு மாமாவை நானே கட்டிக்கிறேன், என்ன 12th முடிச்சிட்டேன், இன்னும் 2 வருஷத்துல மாமா எனக்கா 2 வருஷம் வெயிட் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. நீங்கள் அவளை லைட்டை பார்த்து முறைக்கிறீங்க. சும்மா வாயில் அசிங்கமாக வருது, எல்லோரும் இருக்காங்கன்னு பார்க்குறேன், நான் முதல்ல மாப்பிள்ளை பார்த்துக்கிறேன், பிடிச்சிச்சின்னா நானும் விட மாட்டேன்,
பார்ப்போம் முதல்ல மாப்பிள்ளைக்கு என்னை பிடிக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து நிற்கிறீங்க. அப்போலாம் உங்கள் அம்மா சொல்கிறாங்க அங்கிளுக்கு ஆன்ட்டிக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து ஜூஸ் கொடுமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே ஸ்லோவாக ஏறிட்டு வந்து பார்க்குறீங்க. அவங்க மாப்பிள்ளை எல்லாருமே வந்து ஸ்லோவாக அவங்கள வந்து பார்க்குறாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து செம்ம ஷாக்கு. ஆல்ரெடி 2 பேரும் கெஸ்ட் பண்ணாதான் தான் இருக்கும். ஸோ எல்லாரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எல்லா ஒயன்ஸும். ஸோ அந்த மாப்பிள்ளை வேற யாரும் இல்லை, நம்ம ஜிமினா தான். ஸோ ஜிமினோட அப்பாவும் உங்கள் அப்பாவும் வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சொல்கிறது, ஸ்கூல் படிக்கையில் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு அடிக்கடி வந்து டச்சிங்லாம் வந்து கிடையாது. எப்பயாச்சும் பார்ப்பாங்க, பேசுவாங்க. அதனால தான் உங்கள் 2 பேருக்குமே வந்து தெரியலை. ஸோ நீங்கள் ஷாக்கிங்க, நீங்களா அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து சொல்ல, ஜிமினை நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சொல்ல, உங்கள் 2 பேரையும் பார்த்து உங்கள் ஹோல் ஃபேமிலியே ஷாக்க, என்னடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ ஜிமினோட அப்பா வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, என் பையனை உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மண்டே டிங்குன்னு ஆட்டுறீங்க. ஸோ அப்போல வந்து ஜிமினோட அப்பா ஜிமினை பார்க்குறாரு. ஸோ ஜிமின் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு சார் நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியும் வந்து நிற்கிறீங்க. அப்போல நீங்கள் சொல்கிறீங்க நான் ஜிமின் அவங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல உங்கள் அம்மா கேட்குறாங்க, ஸோ உனக்கு மாப்பிள்ளையை வந்து பிடிச்சிருக்கான்னு முதல்ல சொல்லிட்டு நீ தனியாக போய் பேசிக்க அப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே நல்ல முடிவாக தான் எடுத்திருக்கேன், இருந்தாலும் நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே மாடி டெரஸ் வந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து சைலண்ட்டாக வந்து இருக்கீங்க. அப்போ ஜிமின் வந்து கேட்குறாரு, வந்த சேருக்கு ஆன்ட்டி என்னமோ சொன்னாங்க, என் பொண்ணு வந்து ரொம்ப ஷை டைப்பு, யார்கிட்டையும் டக்குன்னு வந்து பேச மாட்டா, அதனால வந்து உங்களை வந்து ஸ்மைல் பண்ணுவா, மற்றபடி வந்து பேசலன்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து எதுவும் நினச்சிக்காதீங்கலாம் வந்து சொன்னாங்க. நான் கூட யார் அந்த சைலண்ட் ஷை டைப்புன்னு பார்த்தேன் மேடம் நீங்கள் தான், உங்களுக்கு பேசவே தெரியாதுல்ல அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க அது அப்படிதான், அது வந்து எப்படின்ட்டுனா நான் மூத்த பொண்ணு வேறையா, ஸோ கொஞ்சம் செல்லமாக சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, எதுக்கு இதேனோ வந்து வெளியே பேசிட்டு உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஜிமின்கிட்ட வந்து கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்து சொல்கிறாரு உனக்கு வந்து என்னை ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் ஷாக்காக பார்க்குறாரு, என்னடா பொசுக்குனே வந்து சொல்லிட்டாரே, வெக்கம்லாம் படுவான்னு பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி வந்து கேட்குறீங்க. அவர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை, அப்போது மேரேஜ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. எனக்கெலாம் வந்து 200% ஓகே தான், ஏன்னா என்னை வச்சு மேய்க்க போகிறது நீங்கள் தானே, நீங்கள் தான் கஷ்டப்படணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்புறம் ஜிமின் சொல்கிறாரு பரவாயில்ல, பிடிச்சவங்களுக்காக கஷ்டப்படுறது தப்பே கிடையாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ 2 பேருமே வந்து ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. ஸோ 2 பேர் வீட்லேயுமே வந்து பேசிட்டாங்க. ஸோ மேரேஜை வந்து ஒரு 1 மந்த் கழித்து வந்து வச்சுப்போம், இப்போயே உடனே வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 மந்த்துக்குள்ளேயே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது, ஸோ வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, அப்புறம் ஜுவல்ஸு சாரீஸு இந்த மாதிரி ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெலாம் ஸோ 1 மந்த் டைம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப அவசரமாக வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன்லாம் அடிச்சுட்டு வந்து கொஞ்சம் பிஸியாக வந்து போகுது. ஸோ நீங்கள் ஜிமின்கிட்ட வந்து அப்பப்போ வந்து உட்காந்து கடலை போட்டுட்ருப்பீங்க, நம்பர்லாம் வாங்கி பேசிகிட்ருப்பீங்க. அவர் வந்து அவரை பற்றி ஷேர் பண்ணுவார், நீங்கள் வந்து அவங்கள பற்றி வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஒன் டே வந்து ஜிமின் வந்து ஆஃபீஸில் வந்து இருக்காரு. அப்பையில வந்து நம்ம ஜிமினை விரித்தனமாக விரட்டிட்டு இருந்த பொண்ணு ஜென்னி வந்து ஸோ வேகமாக வந்து ஜிமினோட பெர்மிஷன் கூட கேட்காம ஸோ ரூமுக்குள்ளே வந்து வர்றா. ஸோ வந்து கேட்குறா உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் வந்து சொல்கிறாரு ஆமாம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இட்ஸ் அரேஞ்ச் மேரேஜ் ஏன் அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஓ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. இன்னும் வந்து நான் ஆஃபீஸில் யாருக்குமே இன்விடேஷன் வந்து கொடுக்கல, ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்விடேஷன் கண்டிப்பாக தரையில் சொல்லியிருப்பேன், இப்போ எதுக்கு நீ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க, அது ஒரு மாதிரி கோமா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஓ அப்போ உங்களுக்கு வந்து தெரியாது நான் வந்து உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ 2 இயர்ஸாக உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. ஸோ அப்போ ஜிமின் சொல்கிறாரு லவ் பண்ணிகிட்ருக்கியானே, என்ன ஆர் யூ மேட் லூஸா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஓ ஆமாம் உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருந்தா நான் லூஸு தான்,
2 இயர்ஸாக அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன், உங்களை கேரிங்காக பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு அதில் கூடவா தெரியல, சும்மா நடிக்காதீங்க ஜிமின் வேணுக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. ஸோ அப்படி ஜிமின் சொல்கிறாரு, ஜஸ்ட் வந்து என் மேலே உனக்கு ஒரு அஃபெக்ஷன் ஒரு க்ரஷ்ன்னு தான் வந்து சத்தியமாக நினச்சேன். நான் அன்னைக்கு கூட வந்து ஜாக்ட கூட இதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு வந்து நீ லவ் பண்ணுற அப்படிங்கிறது வந்து எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஓ சரி, உங்களுக்கு லவ் பண்ணுறது தெரியாது, இப்போ தெரிஞ்சிருச்சுல, வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. ஸோ ஜிமின் ஷாக்காக வந்து ஜென்னியே வந்து பார்க்குறாரு. நீ என்ன லூஸா, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, சரி நீ லவ் பண்ணுற, ஓகே நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா சும்மா நீ பாட்டு வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேசிகிட்டு இருக்க, நீ என்ன லூஸா, உனக்கு எது பைத்தியம் பிடிச்சிருச்சா, சும்மா வந்து என்ன நினச்சிட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கலாம் வந்து இருக்காத, உனக்கு தான் வந்து லாஸ் சரியா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஆமாம் எனக்கு தான் லாஸ், நான் தான் உங்களை பறி கொடுத்துட்டு நிற்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்றா. ஸோ நீ பாட்டு வந்து இப்படி லூஸ் தனமா பேசிட்டே இரு, ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ எல்லாரோட லவ்வுமே சக்ஸஸ்ல போய் முடியுன்ட்டு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக நான் பெர்மனன்ட் லவ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கான பார்ட்னர் வந்து எனக்கு கிடைச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் நான் உங்களை வந்து லவ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு அந்த பெர்மனன்ட் லவ்வே வந்து போதும், உனக்கு ஜஸ்ட் வந்தது சரி உன்னோட லவ் நான் வந்து குத்தம்லாம் வந்து சொல்ல, உனக்கு வந்ததுமே லவ் தான், பட் என்னால் வந்து உன்னை லவ்வோ மேரேஜோ வந்து பண்ணிக்க முடியாது, சாரி ஜென்னி நீ இப்போ போகலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ ஜென்னி வந்து ரொம்ப அழுதுட்டு ஸோ ரொம்ப கத்திட்டு வந்து அவள் பாட்டு வந்து போயிடுறா. ஸோ ஜிமினுக்கு என்ன பண்ணுறன்னே வந்து தெரியல, ஏன்னா சொல்ல தான் முடியும், அவளை போய் வந்து கொஞ்சிலாம் வந்து சமாதானப்படுத்த முடியுமா. ரைசான்ட்டுன்னு ஒரு பொண்ணு வந்து ஸோ அந்த ஜென்னி பொண்ணுக்கு வந்து க்ளோஸு. ஸோ அவளும் அதே கம்பெனி ஜிமின் கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்ருக்கா. ஸோ நீங்கள் வந்து ஜிமின் கம்பெனிக்கு வந்து சும்மா ஜிமினை இப்போ சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வர்றீங்க. ஸோ ஜாக் வந்து அப்போலாம் உங்களை பார்த்து வந்து கூப்பிட்றாரு, வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க என்னை எப்போதும் மாதிரி நீங்கள் ஒய்யன்னே கூப்பிடலாம், மேடம்லாம் வேணாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. சரி சரி வா ஒய்யன். ஸோ சார் வந்து உள்ளே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட பேசிகிட்டே வந்து கூப்பிட்டு போறாங்க. ஸோ கூட்டு போகையில வந்து இன்னொரு பையன் வந்து கேட்குறான். ஸோ அவன் வந்து கேட்குறான் இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஜாக் வந்து சொல்றாரு, இவங்க தான் வந்து நம்ம ஜிமின் சாரை வந்து மேரேஜ் பண்ணிக்க போறவங்க, ஜிமினோட ஃபினான்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஷாக்காக வந்து பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அழகாக தான் வந்து இருக்கீங்க, அழகு தான் நீங்கள். அப்போல வந்து ஜென்னி வந்து உங்களை பார்க்குறா. ஸோ அவளுக்கு சரியான கோபம் வருது, உங்களை பார்த்து ரொம்ப முறைக்கிறா. ஸோ நீங்கள் வந்து சும்மா நார்மலாக இப்படி திரும்ப ஜென்னி உங்களை முறைச்சிட்டு இருக்கதை நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பட் நீங்கள் பெருசாக வந்து கண்டுக்கல. அதோட ஜிமினோ கிட்ட போயிட்டு ஸோ ஜிமினோட ரூமுக்கு வந்து ஜாக் வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஜிமினோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்து இருக்கீங்க. லைட்டாக ஜிம்மி வந்து அப்செட்டாக வந்து இருந்திருப்பாரு, உங்களை பக்கமே நார்மல் ஆயிட்டாரு. ஸோ இப்படியே வந்து டேஸ் போகுது, மேரேஜுக்கு வந்து டேஸ் வந்து நெருங்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஜென்னி வந்து ஸோ அன்னைக்கு போனவ தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை. பட் வந்து ஜிமினுக்கு அப்பப்போ வந்து கால் பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு வந்து இருப்பா. பட் வந்து ஜிமின் வந்து அவளை வந்து விட்டு தள்ளிட்டாரு. ஸோ ஏன்னா வந்து போயிட்டு அவரால் வந்து கெஞ்ச முடியாது, ஏன்னா அவள் ஒன்றும் ஏமாத்தலை, அவள் தான் வந்து பிடிவாதமாக இருக்கா. ஸோ கால் பண்ணால் எடுக்காத மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஸோ ஒரு 1 or 2 times வந்து இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து கத்திட்டு வந்து இருந்திருப்பா. பட் வந்து அவர் வந்து அவளை கண்டுக்கவே வந்து இல்லை. 4 வாட்டி வந்து அடுத்தும் வந்து கால்லாம் பண்ணியிருப்பா. பட் வந்து ஜிமின் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை, அப்படி ஃப்ரீயாக விட்டுட்டாரு. ஸோ அவள் ரொம்ப டிப்ரெஷனுக்கு வந்து போயிருப்பா. ஸோ மேரேஜுக்கு முந்தின நாள் வந்து நெல்லுங்க வைப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அது வந்து வச்சிட்ருக்காங்க. உங்கள் ஃபேஸ் நல்லா ரெட்டிஷாக இருக்குது. ஸோ உங்கள் கசின்ஸ்லாம் வந்து உங்களை வச்சு வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜிமின் வந்து ஃபோன் வருது. ஸோ நீங்கள் வந்து அப்போ வந்து கையில் மெஹந்தி வந்து வச்சிட்ருக்கீங்க, கால் கையிலலாம். அதனால் உங்கள் தங்கச்சிட்ட வந்து சொல்லிவிட்டு ப்ளூடூத் ஏர்போர்ட்ஸ் வந்து காதில் மாட்டிட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வந்து கையிலையும் காலையும் வந்து மெஹந்தி வச்சிட்ருக்காங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டுன்னு. அப்போயே ஜிமின் சொல்கிறாரு, நான் இப்போ வந்து உன்னை மீட் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு கை காலம் ஸோ ஃபுல்லாக மெஹந்தி வச்சுருக்காங்க, என்னால் எந்திரிச்சு எங்கேயுமே வர முடியாது அப்படின்ட்டுன்னு. அப்போயே அவர் சொல்கிறாரு, அப்போ யாரும் நீ வர வேண்டாம், யாருமே இல்லாமல் நீ மட்டும் தனியாக இருக்கியா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஆமாம் நான் பெட்டில் வந்து உட்காந்துருக்கேன், காலையும் கையிலையும் ஃபுல்லாக மெஹந்தி இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. சரி நான் வர்றேன் வை அப்படின்னு சொல்லிட்டு டொக்குன்னு வந்து கட் பண்ணி விட்டுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக வந்து
நர்வஸாக இருக்குது. ஐயோ வரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வாசலே பார்த்துட்ருக்கீங்க, என்ன சும்மாவே உங்களை வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. எல்லோரும் வந்து கீழே டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்து போயிருப்பாங்க. இப்போ வர்றது தெரிஞ்சால் ரொம்பல ஓட்டுவாளுங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து இருக்கீங்க. அப்போ ஏதோ விண்டோலேருந்து யாரோ ஒரு சடாண்டு வந்து ஏறி குதிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ விண்டோலலாம் நீங்கள் வந்து இந்த ஸ்டீல் கம்பிலாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி இல்லை, ஓப்பன் விண்டோ தான், ஒரு ஆள் உள்ளக்கு ஏறி குதிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விண்டோ. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பார்த்தா ஜிமின் வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு ஓடி போய் ஹக் பண்ணணும் அப்படின்னு தோணுது, பட் வந்து ஓட முடியாது. ஸோ நீங்கள் அதை பார்த்து வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் கல் மாதிரி வந்து விண்டோ சைட்லேருந்து ஏறி குதிச்சு வரீங்க, நீங்கள் தான் மாப்பிள்ளையாக போகிறீங்களா, வீட்டு மெயின் டோர்லேருந்து வர வேண்டியது தானே அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாரு, மெயின் டோர்லேருந்து வந்தால் நம்ம 2 பேரையும் வந்து கலாய்ச்சே வந்து சிரிச்சே செத்துருவாங்க, அதனால தான் நான் இப்படி வந்தேன், உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டக்க வர்றாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரியே இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்னா கிஸ் கொடுக்க வராரு அப்படின்ட்டு. பட் அவர் வந்துட்டு ஸோ ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு ஹாட் டாலர் 2 ஹார்ட்டும் வந்து சேர்ந்த மாதிரி ஒரு செயின் வந்து இருக்குது. ஸோ இட்ஸ் லாங் செயின். உள்ளே வந்து குட்டியாக வந்து ஒரு ஸ்டோன் வந்து இருக்குது. இட்ஸ் டைமண்ட். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன லைட்டாக வந்து எரியுது. அது நல்லா வந்து அந்த லைட் வந்து ஃபுல் வெளிச்சத்தோடு வந்து அந்த டைமண்ட் வந்து ஜொலிக்குது. ஸோ அதை எடுத்து வந்து உங்களுக்கு வந்து போட்டு விட்டு ஸோ உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ அவரை பார்த்து வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போல யாரோ வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போல ஜிமின் சொல்கிறாரு, நாளைக்கு வந்து கல்யாண மேடையில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. நீங்கள் எதுவுமே பேசக்கூட டைம் இல்லையே, கிஃப்ட்டை பற்றி எதுவுமே பேசக்கூட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. சரி நாளைக்கு எப்படி நம்ம கூட தானே இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே வந்து தூங்கிடுறீங்க. நாளைக்கு வந்து ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே மேரேஜ் டே. ஸோ ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு ஸோ கரெக்டாக வந்து இருக்கீங்க டைமிங்காக. ஸோ மாப்பிள்ளையுமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக மேரேஜ் வந்து நாள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் கசின்ஸ்லாம் வந்து எப்போதும் மாதிரி வந்து ஓட்டிகிட்ருக்காங்க, இன்றைக்கி மேடமுக்கு கல்யாணம் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டே வந்து எல்லோரையும் ப்ளேஃபுல்லாக அடிச்சுட்டு ஜாலியாக வந்து இருக்கீங்க. ஸோ டைமும் வந்துருச்சு, உங்களை வந்து மேடைக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இட்ஸ் இந்தியன் மேரேஜ் தான்டா. ஸோ உங்களை கூப்பிட்டு போயிட்டு ஜிமினுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ பெரும் மந்திரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க, ஜிமின் உங்களை பார்த்து வந்து கண்ணடிக்கிறாரு. ஸோ நீங்கள் லைட்டாக வெக்கப்படுறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மணமேடையில் உட்காந்து சும்மா குட்டி குட்டி ரொமான்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்து ஐயர் வந்து தாலி அதை வந்து ஸோ ஆசீர்வாதத்துக்காக கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் வந்து வேண்டிக்கிறீங்க, ஏன்னா வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு ஹஸ்பண்ட் வந்து கிடைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கையில் தெரிலல, அவர் மேலே உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக ஃபீலிங்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கையில் வந்து இல்லை, நார்மலாக தான் வந்து இருந்திருப்பீங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக அவரே உங்கள் ஹஸ்பண்ட் ஆக போகிறாரு. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ டைமும் வந்து ஆயிடுச்சு. ஐயனும் வந்து ஜிமின் கையில் வந்து தாலியை வந்து கொடுக்குறாரு. ஸோ ஜிமினும் வந்து உங்கள் கழுத்தில் வந்து கட்டுறாரு. ஸோ உங்களுக்கு வந்து ஸோ ஹாப்பினஸில் வந்து டியர்ஸ்லாம் வந்து வருது. ஸோ கல்யாணம் வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. உங்கள் மேரேஜ் லைஃப்லையுமே நீங்கள் ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டீங்க. 2 பேருக்குமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்குது. நீங்கள் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் வந்து இருக்கீங்க. ஜிமின் வந்து ஒர்க்குக்கு வந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் வந்து இப்போ தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இருக்கீங்க. ஜிமினோட ஃபேமிலியும் சரி உங்களோட ஃபேமிலி யாரோடையுமே நீங்கள் வந்து இல்லை. ஸோ தனியாக தான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து கிஃப்டாக வந்து பண்ணியிருப்பாங்க உங்கள் பேரண்ட்ஸ்லாம். நீங்கள் வந்து ஸோ உங்களோட லைஃப் வந்து ஜாலியாக வந்து போகுது. சின்ன சின்ன ரொமான்டிக் ஸோ இந்த மாதிரி வந்து போகுது. ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஜிமின் வந்து அவரோட ஆஃபீஸில் வந்து இருக்கார். அப்போல அவருக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து வருது. ஜாக் வந்து அலறி அடித்து வந்து ஓடி வர்றாரு. ஜிமின் என்னவோ ஏதோன்னு பதட்டமாக எழுந்திரிச்சு நிற்கிறாரு. அப்போல ஜாக் வந்து ஜிமின் உனக்கு ஒன்று தெரியுமா, என்னடா ஆச்சு, எதுக்கு இப்படி ஓடி வர காலங்காத்தால், எதுவும் வந்து பிரச்சனையா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ப்ராப்ளம் தான், இங்கே ஜென்னி வேலை பார்த்தால ஜென்னி
ஆமாம், அவள் தான் 1 மந்த்துக்கு முன்னாடி கோச்சிட்டு வந்து போயிட்டாளே, அவள் தான் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ நானும் ஃப்ரீயாக வந்து விட்டுட்டேன். ஏன் என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் நார்மலாக கேஷுவலாக வந்து கேட்குறாரு. அவள் வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்கிட்டாளாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. சொல்லவும் ஜிமினுக்கு வந்து ஷாக் ஆகுது. ஏன் என்னாச்சு, ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிமின் வந்து ஜாக்டை வந்து கேட்குறாரு. என்ன ஜிமின் இப்படி தெரியாத மாதிரி கேட்குற, அதுவும் இல்லாமல் உனக்கு மேரேஜ் ஆன அண்ணன் டே தான் வந்து அவள் சூசைட் வந்து பண்ணியிருக்கா. ஸோ இப்போ தான் வந்து அவர் ரொம்ப ஒரு 3 டேஸாக வந்து அவர் டோரை வந்து திறக்கலன்ட்டு இப்போ தான் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ தான் போஸ்ட்மார்ட்டருக்கு கூட அனுப்பியிருக்காங்க. சூசைட் பண்ணிக்கிட்டா ஜிமின். மேபி வந்து நீ அவள் லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, உனக்கு வந்து மேரேஜ் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவள் சூசைட் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு ஜாக் வந்து ஜிமின்கிட்ட வந்து சொல்கிறாரு. ஸோ ஜிமினுக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக வந்து இருக்குது. மேபி வந்து அவர் சொல்லி வந்து புரிய வச்சுருக்கலாமோ, நம்மளால் வந்து அவள் சூசைட் பண்ணி செத்துட்டாரேன்னு சொல்லிட்டு கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. அவளுக்கு வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ வந்து ஆர்பனில் தான் வளர்ந்து வந்து படித்து வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துருப்பா. அதனால தான் வந்து ஜிமினுமே வேலைக்கு வந்து சேர்த்துருந்துருப்பார். பட் வந்து அவள் வந்து அவளோட ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப டெவலப் பண்ணிகிட்டே போயிருக்கா. அதுவும் இல்லாமல் ஜிமினுக்கு வந்து அவ்வளோவா வந்து ஜென்னி மேலே இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக வந்து கிடையாது. நம்மளோட எம்ப்ளாய் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பழவி இருப்பார். பட் வந்து அவள் தான் வந்து ஃபீலிங்ஸை வந்து டெவலப் பண்ணியிருப்பா. அதனால அவருமே சொல்லி புரிய வச்சுக்க ட்ரை பண்ணுவார். பட் அவள் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை, ஃப்ரீயாக வந்து விட்டுருப்பார். சரி போ சரியாயிடுவா அப்படின்ட்டுன்னு பார்த்தா வந்து அவள் சூசைட் வந்து பண்ணிக்கிட்டா. சரின்னு சொல்லிட்டு ஸோ ஜாக் வந்து சொல்கிறாரு, நம்ம போயிட்டு அவளோட இறுதி சடங்குக்கு வந்து போயிட்டு வருவோம், அதுக்காச்சும் போயிட்டு வரோம் ஜிமின் அப்படின்ட்டுன்னு. ஜிமின்மே ஓகே வந்து சொல்லிவிட்டு ஸோ எல்லாருமே வந்து கிளம்பி வந்து ஆஃபீஸில் முக்காசி வந்து பேர் போகிறீங்க. எல்லாருக்குமே வந்து ஜிமின் மேலே தான் வந்து லைட்டாக கோவம் இருக்குது. ஏன்னா வந்து பாதி பேருக்கு வந்து தெரியும் ஜென்னி வந்து ஜிமின் மேலே வந்து லவ் பண்ணுறா, ஜிமின் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டுன்னு. பட் நம்ம ஜிமினை வந்து ஒன்றுமே வந்து சொல்ல முடியாது. சில பேர் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவரோட பர்சனல் அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை. நம்ம வந்து ஜிமினையுமே குத்தம் சொல்ல முடியாது. அவரோட லைஃப் வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. இவ வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போக வேண்டியதானே, இவ எதுக்கு தேவையில்லாமல் இவ உசுரை வந்து விட்டா அப்படிங்கிற மாதிரியும் வந்து சில பேர் ஜிமினுக்கு சப்போர்ட்டாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்போதுமே இப்படி தானடா, 2 பக்கமும் வந்து ஒருத்தவங்க ராங்காக பேசுவாங்க, ஒருத்தவங்க அவங்களோட ரைட்ஸ் வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. இவ்வளோ வந்து ஒரு இதில் போட்டு வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அந்த மாதிரி வந்து டைம் சொல்லி வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு 2-3 டேஸ் வந்து ஆயிடுச்சு அவள் இறந்து. இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்மெல் இதெல்லாம் வரும்லடா, ஸோ அதனால் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே போயிட்டு வந்து நிற்கிறாங்க. ஸோ ஜிமினுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, நம்மளால் ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கில்ட்டியாக குனிஞ்சிட்டு நின்றுட்டு அப்புறம் வந்து ஜென்னியோட ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஃபேஸை வந்து பார்க்குறாரு. அப்போயில வந்து அவருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்ட்டு வந்து தெரியல. ஸோ அப்போயில அந்த ஜென்னி ஃபேஸ் வந்து லைட்டாக வந்து அந்த கண் இதெல்லாம் வந்து அசைகிற மாதிரி அவருக்கு வந்து தெரியுது. அவர் ஷாக்கை நல்லா வந்து கூர்மையாக வந்து பார்க்குறாரு. ஸோ அப்போயில வந்து டக்குன்னு அவள் வந்து கண்ணை வந்து முழிக்கிறா. ஸோ ஜிமினுக்கு வந்து தூக்கி வாரி வந்து போட்டுருச்சு. என்னதான் இருந்தாலும் வந்து அவள் செத்துட்டா. பட் வந்து ஃபேஸ் மட்டும் கண்ணு மட்டும் வந்து திறந்தா எப்படி இருக்கும். ஸோ கண்ணை மட்டும் திறந்துட்டு ஜிமினா அப்படின்ட்டு வந்து சொல்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அவருக்கு பயமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவள் செத்துட்டால. ஸோ அவர் வந்து கண்ணை நல்லா கசக்கி வந்து பார்க்குறாரு. ஸோ அப்போயில வந்து ஜென்னி வந்து பேசுகிற மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆகுது. உயிரோடு இருந்து தான் உன்னோட வாழ முடியல, ஸோ செத்தாச்சும் வந்து உன் கூட வாழ்ந்துருவேன், அதுக்காக தான் ஜிமினா நானே செத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு ஒரு மாதிரியை வந்து மூச்சு வந்து விட முடியல. இதை வந்து ஜாக் வந்து நோட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி கொடுக்குறாரு. ஜாக் வந்து சொல்கிறாரு, ஜிமின் ரொம்ப வந்து பேனிக் ஆகாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளுக்கு வந்து அவ்வளோதான் வந்து வாய்ஸு விடுங்க, இதுக்கு நீங்கள் பேனிக் ஆகிட்டு உங்களோட ஹெல்த்தை வந்து கெடுத்துக்காதீங்க, இப்போ தான் மேரேஜும் ஆகிருக்கு அப்படின்ட்டு வந்து ஜாக் வந்து சொல்கிறாரு. அப்புறம் ஜிமின் வந்து கொஞ்சம் வந்து க்ளம் ஆகிட்டு வந்து சொல்கிறாரு,
அவள் வந்து என் கூட வாழை தான் வந்து சூசைட் வந்து பண்ணிக்கிட்டாலாம், அவளே வந்து சொல்கிறா அப்படின்ட்டுன்னு வந்து ஜிமின் வந்து ஜாக்கிட்ட சொல்கிறாரு. அப்போயில் ஜாக் சொல்கிறாரு, என்ன ஜிமின் நீங்களாக வந்து பேசிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி இமேஜினேஷன் தான் ஆயிருக்கும், அதையெல்லாம் நினச்சி வந்து நீங்கள் வந்து பயப்படாதீங்க. எப்படி ஜிமின் இறந்தவங்க வந்து வர முடியும், நீங்கள் வந்து இன்னும் அந்த காலத்தில் இருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றும் வந்து இது இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்க்கவும் வந்து கொஞ்சம் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதனால வந்து நீங்களாம் இமேஜினேஷன் பண்ணியிருப்பீங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருங்க அப்படின்ட்டுன்னு வந்து ஜாக் வந்து ஜிமினுக்கு வந்து சொல்கிறாரு. ஸோ ஜிமின்மே சரி நம்மளோட மைண்டு தான் வந்து இமேஜினேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து ஆயிடுறாரு. அங்கே எல்லா ஒர்க்கையும் வந்து முடிச்சுட்டு வந்து ஸோ நேராக வந்து ஜிமின் வீட்டுக்கே வந்துடுறாரு. இங்கே ஜிமின் கார் சவுண்ட் வந்து கேட்கும், குடுகுடுன்னு ஓடிட்டு வந்து ஸோ பால்கனியில் நின்று வந்து பார்க்குறீங்க ஜிமின் இறங்கி உள்ளே தான் வந்துட்டுருக்காரு. டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக டோர்கிட்ட போய் நிற்கிறீங்க. கரெக்டாக காலிங் பெல் வந்து அடிக்குது. அவர் வந்து சொல்லியிருப்பார், காலிங் பெல் அடித்து நான் அப்படின்ட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நீ திறக்கணும், நீ எப்போதுமே வந்து அது ஒரு குட்டியாக ஒரு ஓட்ட மாதிரி வச்சுருப்பாங்களடா, ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டு தான் நீ திறக்கணும், ஸோ நீயா வந்து கதவை திறக்காத அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பார். நீங்களும் அதே மாதிரி பார்த்துட்டு கதவை திறக்கிறீங்க. ஜிமின் தான் ரொம்ப டயர்டாக வந்து நிற்கிறாரு. ஸோ திறந்த சீருக்கு அவரை வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. டயர்டாக இருக்கீங்களா? ஆமாண்டி டயர்டாக தான் இருக்கேன். அச்சோ ரொம்ப டயர்டாக இருக்கீங்களோ, சரி சரி போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, ஸோ நான் என் மொச்சிக்கு ஏதாவது சமைச்சு எடுத்து டைனிங் டேபிளில் வைக்கிறேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. ஸோ அவருமே வந்து உங்கள் 4/8 வந்து கிஸ் பண்ணிவிட்டு ஸோ ரெஸ்ட் ரூம் வந்து குளிக்க வந்து போயிட்டார். ஸோ நீங்கள் அவருக்காக வந்து பிடிச்சதை வந்து செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ தொக்க பிக்கின்னு வச்சுக்குவோமா, அதை வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ செஞ்சிட்ருக்கையிலே வந்து பின்னாடி வந்து நிற்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்குள்ளேயே வந்து குளிச்சிட்டிங்களா, ஒழுங்காக குளிச்சிங்களா இல்லையா அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறீங்க. சைலண்ட்டாகவே நிற்கிறாரு. உங்களை தான் கேட்குறேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா யாரையுமே காணோம். உங்களுக்கு ஜெர்க் ஆகிடுச்சு. பட் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆள் நிற்கையில் ஒரு ஃபீல் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஜெர்க் ஆகிட்டு ஸோ கிச்சனை விட்டு வெளியில் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் வந்து எங்கேயுமே வந்து காணோம். ஸோ நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போய் பார்க்குறீங்க. ரெஸ்ட் ரூமில் வந்து சவுண்ட் வந்து கேட்குது. பார்த்தா ஜிமின் வந்து உள்ளே தான் இருக்கார். அவர் வந்து குளிச்சுட்டு டவல் வந்து அவர் ஒரு டவல் வந்து ஸோ ஹிப்பில் வந்து வெஸ்ட்டில் வந்து கட்டியிருக்காரு. இன்னொன்று வந்து அவரோட ஹெட்டை வந்து தொடச்சிட்டே வெளியில் வராரு. பார்த்தா நீங்கள் பேய் மாதிரி நிற்கிறீங்க. அவர் தூக்கி வாரி போட்டுருச்சு. அடி என் பொண்டாட்டி குட்டி சாத்தான், எதுக்குடி இப்படி நிற்கிற பேய் மாதிரி அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அது வந்து ஜிமின் நீங்கள் எப்போ குளிக்க போனீங்க? ஆமாம் நீ சொல்லும்போதே நான் குளிக்க போயிட்டேனே, இப்போ தான் வெளில வரேன். ஏன்? இல்லை நான் கிச்சனில் நின்னேன், யாரோ என் பின்னாடி நின்ன மாதிரி இருந்துச்சு, நீங்களும் நினச்சி திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம். இப்போ வந்து பார்த்தா நீங்கள் பாத்ரூம்லேருந்து வெளியில் வரீங்க. ஐயோ என்னங்க இது அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அடைச்சி சும்மா வந்து உனக்கு தோணியிருக்கும், ஸ்க்ரீன் ஏதாச்சும் வந்து காற்றுல வந்து ஆடி இருக்கும், அதை நினச்சி நீ வந்து நான் நினச்சிருந்துருப்ப. மார்னிங்லேருந்து எப்போவும் தனியாகவே இருக்கல, ஸோ அதனால் உனக்கு அப்படி ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை நான் எப்போதும் தனியாக தான் இருக்கேன், ஒரு 3 or 4 days நான் தனியாக தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலுமே வந்ததில்லை, இன்றைக்கி தான் அப்படி இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஜிமின் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. அடைச்சி இப்படிலாம் பயந்துட்டுருக்க, வா எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிட்டு உங்களை வந்து எதுவுமே சொல்ல விடாமல் கூட்டிகிட்டு வந்து போயிடுறாரு. ஸோ நீங்களுமே அவருக்கு வந்து சாப்பாடை வந்து எடுத்து வச்சுட்டு நீங்களுமே உட்காந்து சாப்பிட்றீங்க. 2 பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டே சாப்பிட்றீங்க, மாறி மாறி ஊட்டி விட்டுட்டு. இப்படியே வந்து அன்றைக்கி நாள் வந்து போகுது. ஸோ நைட்டு வந்து ஆகிடுது. 2 பேருமே ட்ராமா பார்த்துட்டு அப்படியே வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு லைட்டாக வந்து தூக்கம் வந்து கண்ணை வந்து சொக்குது. இது ஜிமின் வந்து நோட் பண்ணிவிட்டு ஸோ ட்ராமா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாரு. ஸோ நீங்களுமே படுத்து பீஸ்ஃபுல்லாக வந்து தூங்கிட்டுருக்கீங்க. அவருமே எல்லா டோரையும் வந்து சாத்திட்டு வந்து ஏசி வந்து போட்டுட்டு ரூம் டோரையும் வந்து சாத்திட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு வந்து படுக்கிறாரு. அவருக்கு இன்றைக்கி வந்து போய் ஜென்னியை பார்த்தது, அவள் வந்து சொன்ன மாதிரி ஃபீல் ஆனது, அப்புறம் நீங்கள் கிச்சன் விஷயம் வந்து சொன்னது மைண்ட்குள்ளே ஓடிட்டே வந்து இருக்குது. அதை நினச்சபடியே வந்து அப்படியே வந்து தூங்கிடுறாரு.
ஸோ நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு ஒரு மிட் நைட் போல் ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. ஜிமினா, நான் உன்னை தேடி எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன், நீ என்ன இப்படி வந்து தூங்கிட்டு இருக்க அப்படின்ட்டுன்னு வந்து யாரோ பேசிகிட்டு இருக்க மாதிரி வந்து அவருக்கு வந்து கேட்குது. ஸோ அவர் லைட்டாக வந்து கண்ணை வந்து ரப் பண்ணி வந்து பார்க்குறாரு. பக்கத்தில் நீங்கள் வந்து காணோம். ஸோ உங்களை சுற்றி பார்க்குறாரு, எங்கேயுமே காணோம். விண்டோ கிட்ட வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் இருக்குல்ல பார்த்துட்டா, ஸோ அந்த பேனரில் அந்த மாதிரி வந்து திரும்பினபடி வந்து விண்டோவை பார்த்துட்டு வந்து நின்றுட்டு பேசிகிட்ருக்கீங்க தன்னால். ஸோ அவர் வந்து ஒய்யன், அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, ஒய்யன் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றாரு. ஆனால் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமினா, உன்னை எவ்வளோ தூரத்துலேருந்து தேடி வந்தேன், நீ என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கேன்னு விண்டோ சைடு பார்த்து வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவர் ஒய்யன்னு வந்து நல்லா வந்து கத்துறாரு. ஸோ நீங்கள் வந்து திரும்பி வந்து பார்க்குறீங்க. பட் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து தெரியல, ஃபுல்லாக வந்து உங்கள் ஃபேஸ் மட்டும் டார்க்காக வந்து தெரியுது. ஸோ நீங்கள் வந்து அவரை பார்த்த மாதிரி நடந்து வந்துட்டுருக்கீங்க. என்ன ஜிமினா, ஒய்யன்னு கூப்பிட்டுட்ருக்க, நான் ஜென்னி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து அந்த ஃபேஸ் வந்து பார்த்துருப்பாரு பார்த்தீங்களா, அந்த மார்ச்சூரி அந்த இடத்துல. ஸோ அந்த ஃபேஸை வந்து க்ளோஸ்அப்பில் வந்து காட்டும். ஒரு பயந்து வந்து எந்திரிச்சிடுறாரு. ஸோ பார்த்தா வந்து இட்ஸ் அ ட்ரீம். ஸோ பயந்து வந்து எந்திரிச்சிடறாரு. நீங்களுமே எந்திரிச்சு லைட்டை வந்து போட்டு, என்னாச்சு ஜிமின், என்னாச்சு, ஏன் எதுவும் ஏதாச்சும் கனவு எதுவும் கண்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. அவருக்கு வந்து ஸோ மூச்சு வந்து விட முடியல. நீங்கள் டக்குன்னு வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து கொடுக்குறீங்க. என்னாச்சு, எதுவும் வந்து கெட்ட கனவு கண்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை திரும்பி பார்க்குறாரு. உங்களே சைலண்ட்டாக 2 செகண்ட்ஸ் வந்து பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வந்து கேட்குறீங்க, ஏன் நான் பேயா மாறின மாதிரி கனவு கண்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ஸோ அவர் வந்து நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெட்டை வந்து ஷேக் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் அவர் வந்து ரிலாக்ஸ் வந்து பண்ணிவிட்டு, சரி படுக்கிறீங்களா அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ அவருமே ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து தெரியுது, சரி ஏதோ பேடாக ட்ரீம் பண்ணியிருக்காரு, அதனால தான் இப்படி பயந்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து மெதுவாக வந்து படுக்க வச்சு தட்டி கொடுத்து ஹக் பண்ணிகிட்டே வந்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திருக்கிறீங்க. பட் ஜிமின் வந்து உங்களை எந்திரிக்க வந்து விடலை. ஸோ கையை வந்து நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து எனக்கு வேலை இருக்குது, ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், அப்போ தான் வந்து உங்களை சாப்பிட வைக்க முடியும், இல்லாட்டி நீங்களுமே அவசரத்தில் வந்து சாப்பிடாமல் போயிடுவீங்க, கையை விடுங்க ஜிமின் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அவர் ஹாஃப் ஐ மட்டும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு சொல்கிறாரு, போகாத, இன்னும் என் கூட கொஞ்சம் நேரம் படுத்துக்கோ அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்படி இல்லை, போகாதையா அப்போது பக்கத்தில் வர நேரம்லாம் போன்ட்டுன்னு துரத்துனேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆகுறாரு. ஸோ டக்குனே பயந்து வந்து எந்திரிச்சு உங்களை விட்டு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி போயிடுறாரு. நீங்கள் ஷாக்கிங்காக அவரை பார்க்குறீங்க. என்னாச்சு ஜிமின், என்னாச்சு, நேற்று நைட்லேருந்து சரியில்லை, பயந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அவர் வந்து ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு ஒர்க்க பாரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஃபேஸ் ஒரு மாதிரியை வச்சு திருப்பிட்டு வந்து சொல்கிறாரு. அது வந்து உங்களுக்கு லைட்டாக ஹர்ட் ஆகிடுச்சு. என்னென்னு வந்து தெரியல, நம்மக்கிட்ட சொல்லவும் மாட்டாரு, ஒரு மாதிரியே நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து எந்திரிச்சு வந்து போயிடுறீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. மைண்ட் வந்து ஓவர் வந்து ப்ரெஷர் ஆகுது. ஸோ இதை வந்து நினச்சி, ஏன்னா வந்து அவர் நேற்று வந்து போயிருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாரு. அவருக்கு வந்து உங்களை பார்த்தா இப்போ வந்து கொஞ்சம் வந்து பயம் வர ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் ஜென்னியோட அந்த ஆவி வந்து உங்கள் உடம்புல வந்து பூருதோ, ஸோ இருக்கோ, இல்லை அவள் தான் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறாளோன்னு சொல்லிட்டு அவருக்கு பல மைண்டில் வந்து ஓடுது. அவர் இப்படியே திங்க் பண்ணிகிட்டே ஸோ டைம் வந்து பார்க்குறாரு, லேட்டாக ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து உட்காந்துருக்காரு. நீங்களுமே ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி தான் வந்து வச்சுருக்கீங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்து வைக்கிறீங்க. ஒரு வந்து உங்கள் ஃபேஸ் வந்து பார்க்கவே இல்லை. சர்வ் பண்ணுறீங்க. அவர் பாட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஸோ எந்திரிச்சு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை கூட பார்க்காம அவரோட பேகை வந்து எடுத்துகிட்டு மொபைல்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து போயிடுறாரு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் எதுவுமே வந்து பண்ணலை, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வந்து சோஃபாவில் போய் சாப்பிடாம சேடாக வந்து உட்காந்துறீங்க. எப்போதுமே போவையில் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு தான் வந்து போவார். போயிட்டு வரேன்லாம் சொல்லிட்டு போவார். இந்த வாட்டி ஒன்றுமே சொல்லாமல் ஃபேஸை கூட வந்து பார்க்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க.
ஸோ இப்படியே வந்து டேஸ் போகுது. 10 days வந்து ஆயிடுது. ஜிமின் வந்து முன்ன மாதிரி வந்து பேசுகிறதில்ல. நான் அந்த மாதிரி தான் வந்து பேசுகிறாரு. ஸோ நீங்களுமே சரி அவருக்கு ஏதோ ஒரு பர்சனல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அதை வந்து விட்டுறீங்க. அவர் வந்து உங்களை பார்த்து அடிக்கடி இந்த மாதிரி பயப்படுறதும் இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அவருக்கு எங்கே நம்மளை பிடிக்காமல் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதையும் நினச்சி கொஞ்சம் டிப்ரெஷன் வந்து போயிட்டீங்க. ஒழுங்காக சாப்பிடாம இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ 1 fine day உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் டயத்தில் ரொம்ப வந்து வயிறு வந்து வலிக்கும். ஸோ நீங்கள் ரெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு வந்து கால் பண்ணுறீங்க. பட் வந்து அவர் அட்டன் வந்து பண்ணல. அதனால் வந்து வாய்ஸ் வந்து போட்டு விட்டுட்டீங்க. இந்த மாதிரி என்னாலுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடுச்சு. ஸோ என்னால் வந்து சமைக்க வந்து முடியாது. நீங்கள் வெளியிலேருந்து வரையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த மெசேஜ் போடவுமே அவர் வந்து பார்த்துட்டாரு. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்போ ஃபோன் பண்ணி எடுக்கலை. பட் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க. மெசேஜ்லாம் பார்க்குறீங்க. பட் வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணி என்னென்னு கூட கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. அவர் வந்து இன்னொரு வாய்ஸ் வந்து போடுறாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு மீட்டிங், சரி நான் வரையில் வந்து டின்னர் வாங்கிட்டு வந்துடுறேன், பேக் வச்சுக்கோ, அப்புறம் வந்து சாக்லேட்ஸ் எது இருந்தால் சாப்பிடு, ரெஸ்ட் எடு, எந்த வேலையும் பார்க்காது அப்படின்ட்டு கேரிங்காக வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அந்த மெசேஜுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு லைக்கை வந்து போட்டு விட்டுறீங்க. நீங்கள் வந்து நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து தூங்குறீங்க. அப்போயில வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீம் வந்து வருது. அது வந்து நீங்கள் இருக்க அதே வீடு தான், நீங்கள் படுத்திருக்க அதே ரூமு. அப்போயில வந்து ஜிமின் வந்து அந்த ரூமோட வாசலில் வந்து நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க தூக்கத்துலேயுமே. அப்போயில வந்து எந்திரிச்சு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து போகிறீங்க. ஓடி வந்து கிட்டக்க போகையில் பின்னாடியிலேருந்து ஒரு பொண்ணு வந்து தெரிகிறா. ஸோ அந்த அப்பீரியன்ஸ் ஆகுது. அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக வந்து ஃபேஸஸ்லாம் டேமேஜ் ஆகி அப்படியே ஒரு கோஸ்ட், அந்த பேய் மாதிரியே இருக்கா. அது வந்து ஜென்னி தான். அது வந்து உங்களுக்கு ஜென்னின்ட்டு வந்து தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து அவளை பார்த்தது வந்து ஒன்ஸ் தான். ஸோ அப்பையில் வேறு மூஞ்சி, இப்போ வந்து பேய வேறு மூஞ்சியில் உங்களுக்கு வந்து தெரியல. ஸோ அவள் வந்து உங்களை பார்த்துட்டு ஒரு ஈவில் ஸ்மைல் வந்து பண்ணுறா, சிரிக்கிறா. ஸோ ரொம்ப வந்து சவுண்டாக வந்து லாஃப் பண்ணுறா. அப்புறம் ஜிமினுமே உங்களை பார்த்து ஈவில் ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் 2 பேரையுமே வந்து பார்த்து வந்து பயந்துட்டீங்க. அப்புறம் வந்து யாரோ டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து சவுண்ட் கேட்குது. அவருமே வந்து கீ வந்து வச்சிருக்காரு. நீங்கள் பயந்து வந்து எந்திரிச்சு வந்து உட்காடுறீங்க. ஜிமின் வந்து ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. நீங்கள் அவரை பார்த்து வந்து பயப்படுறீங்க. ஸோ ரொம்ப வந்து பயப்படுறீங்க. அவர் உங்களுக்கு என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டக்க வந்து என்னாச்சு என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமாக உட்காந்துருக்க அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் அவரே வந்து பார்த்து வந்து பயப்படுறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை நான் வந்து ஒரு ட்ரீம் வந்து பேட் ட்ரீம் வந்து கண்டேன். உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு ஈவிலாக ஸ்மைல் பண்ணி லாஃப் பண்ணுறா. நீங்களுமே அதே மாதிரி வந்து சிரிக்கிறீங்க. எனக்கு வந்து பயமாக இருக்குது. இந்த வீடு வந்து என் வீட்டில் வந்து என்னமோ இருக்குது ஜிமின், வாங்க நம்ம வந்து வேறு வீடு வந்து பார்த்துட்டு போயிடலாம் ப்ளீஸ், என்னால் வந்து இருக்க முடியல. அதே மாதிரி நம்ம ஒரு பாஸ்ட் 10 days-ஆக வந்து ஒழுங்காக வந்து பேசிக்கிறதும் இல்லை. நம்மளுக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸும் வந்து மெயின்டைன் ஆயிடுச்சு. அன்றைக்கி வந்து நான் கிச்சனுக்கு எனக்கு பின்னாடி வந்து யாரோ நின்ன மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன்ல. ஸோ அதுலேருந்துமே நம்ம 2 பேருக்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிடுச்சு. என்னமோ வந்து இந்த வீட்டில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம வீட்டை வந்து காலி பண்ணிட்டு போயிடலாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்போலாம் அவர் சொல்கிறாரு, பேனிக் ஆகாத ஓயன், ஸோ கொஞ்சம் க்ளம் ஆகு, நான் வந்து நடந்தது என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்ரு கொடுத்துட்டு நீங்கள் க்ளம் ஆனதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அவர் ஷாக்காக பார்க்குறீங்க. இதை நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே. அந்த ஜென்னி பொண்ணோட ஆவி தான் வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ சுற்றிக்கிட்டுருக்கு. அதுதான் நம்ம 2 பேரையும் இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் அந்த அளவுக்கு வந்து வந்துடுச்சு. அதுக்கு வந்து இது வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். நம்ம இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஆளை பார்த்து நம்மளே வந்து பயந்துக்கிட்டு இப்படி இருக்கிறது வந்து அதுக்கு வந்து சந்தோஷத்தை தான் வந்து கொடுக்கும். நம்ம எப்போதுமே வந்து பிரியக்கூடாது ஜிமின். இதுக்கு வந்து நம்ம ஒரு வழி வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு வந்து ஒரு ஆளை வந்து தெரியும். நான் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பேய் வந்து பிடிச்சிருந்துச்சி. அவங்க வீட்லேயுமே இருந்துச்சு.
அவங்க தான் வந்து அந்த பேயை வந்து பிடிச்சி சரி பண்ணாங்க. பேசாமல் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வேணால் கால் பண்ணி வந்து கேட்கட்டா? ஆனால் வந்து அவங்க 2 பேருமே வந்து சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்பர்ஸ்லாம் வந்து வச்சுருப்பா. இதை வந்து நம்ம இப்படியே விட்டுட்டு போனால் வந்து ஜிம்மி நம்ம லைஃப் வந்தே போயிடும். ஆனால் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, அவளாக தானே சூசைட் பண்ணிக்கிட்டா. ஸோ நீங்கள் அதையெல்லாம் நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் நார்மலாக வந்து இருங்க, நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு வழியை வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் என்ன வழியை பார்க்க போகிற அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக வந்து கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அவர் தலை வந்து குனிஞ்சிட்டே வந்து பேசுகிறாரு. ஜிமின் அதான் அந்த ஜென்னி அந்த பேயை ஓட்டுறதுக்கு. ஓ, என்னை ஓட்டுறதுக்கு என்கிட்டே வந்து சொல்கிறியா அப்படின்ட்டு ஜிமின் வந்து உங்களை பார்க்குறாரு. ஒரு ஃபேஸ் அவ்வளோ மோசமாக வந்து இருக்குது. அந்த ஜென்னி பேய் இப்போ வந்து ஜிமின் உடம்புல வந்து இருக்குது. ஸோ அப்பையில் வந்து ஜிமின் வந்து உங்களோட நெக்கை வந்து பிடிக்கிறாரு. ஸோ நெக்கை போட்டு நெரிக்கிறாரு. நீங்கள் வந்து மூச்சு விட வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ உங்களால் பேசவே முடியல. நீ இருக்கனால தாண்டி அவன் என்னையே வேணான்னு சொன்னான், இல்லாட்டி நான் வந்து எப்படியாச்சும் அவனை பேசி வந்து என்னை லவ் பண்ண வந்து வச்சுருப்பேன். நீ தான் வந்து இடையில வந்துட்ட, உன்னைய வந்து சாவடிச்சிட்டா சரியாக வந்துடும். நான் கூட எவ்வளோ ட்ரை பண்ணேன் உன் பாடியில் வந்து ஏறிட்டு அவன் கூட வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டுன்னு, ஆனால் அதான் முடிய மாட்டேது. என்ன ராசிக்காரியோ நீ தெரில. பரவாயில்ல, நான் ஜிமினோட மூக்குள்ளே வந்து கடைசி வரை இருந்துட்டு அவனோடையே வந்து அவனை மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடுறேன், நீ செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நெக்கை பிடிச்சி நல்லா டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து கத்துறீங்க. ரொம்ப கத்த முடியாமல் டக்குன்னு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு வந்து லவுடாக வந்து உங்களால் கத்த முடியாமல் வந்து கத்துடுறீங்க. அவர் வந்து உங்கள் நெக்கில் இருக்க கையை வந்து எடுத்துகிட்டு நார்மலாக வந்து ஆயிடுறாரு. ஸோ உங்களை வந்து பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து தொண்டை வந்து ரொம்ப வந்து வலிக்குது. ஸோ நெக்கெலாம் ரொம்ப பெயினாக இருக்குது. மூச்சு கூட வந்து விட முடியல. ஸோ மூச்சு வந்து அடைக்கிது. அப்போ தான் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ டக்குனுமே வாட்டர் பாட்டிலை வந்து எடுத்து கொடுத்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் பேக்கில் வந்து ரப் பண்ணுறாரு. சாரி என்னால் வந்து நான் என்ன இருந்தேன் அப்படிங்கிறது வந்து தெரியல, என்னையே வந்து என்னால் கண்ட்ரோல் வந்து பண்ண முடியல, அவள் தான் வந்து என் உடம்புல இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்லிகிட்டே வந்து உங்களை வந்து அவர் மேலே வந்து ஹக் பண்ணி சாய்ச்ச மாதிரி வச்சு உங்கள் பேக்கில் வந்து ரப் பண்ணுறாரு. ஸோ நீங்களுமே கொஞ்சம் நேரம் அப்புறம் வந்து நார்மல் ஆகிடுறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு மேலே ஜிம்மி நம்ம இங்கே இருந்தால் வந்து சரிப்பட்டு வராது. ஸோ வா நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிடலாம். ஒன்று நீ இருக்க, இல்லாட்டி நான் இருக்க வீட்டில். நம்ம 2 பேரும் வெளியில் வந்து போனதில்லை. நீ வெளியில் போகும்போது அவள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கா, நீ வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உன் மேலே வந்து பூந்துக்கிறா. ஸோ அவளால் வெளியில் வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து கிளம்பி வெளியில் எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுமே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வந்து மெதுவாக வந்து கூட்டிகிட்டு வந்து வெளியில் வரையும் வந்து போகிறாரு. ஸோ நீங்கள் வெளியில் போகிறீங்க, பட் ஜிமினால் வந்து வெளியில் வரவே முடியல. ஏன்னா வந்து ஏதோ அவளை வந்து தடுக்குது. ஸோ ஜென்னியால் வெளியில் வர முடியல. ஏன்னா வந்து இப்போ ஜிமினை வந்து வெளியில் விட்டுட்டா அப்படின்ட்டுனா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வராமல் போயிடுவீங்க. அப்போது அவளால் வெளியிலேயும் வர முடியாது, அந்த வீட்டிலே வந்து அடைஞ்சு போயிடுவா. ஸோ அதனால் வந்து ஜிமினை வந்து வெளியில் விட மாட்றா. ஸோ நீங்கள் எப்படியோ ட்ரை பண்ணி வந்து ஜிமினை பிடிச்சி வந்து இழுக்கிறீங்க, பட் ஜிமினால் வெளியிலே வர முடியல. ஸோ ஜிமின்னு சொல்கிறாரு, நீ போயிட்டு நீ வந்து கூட்டிகிட்டு வா. அந்த மந்திரம் போட்டு ஓட்டுவாங்களே பேயை, நம்ம வந்து அவங்கள கிறிஸ்டினாக வச்சுப்போம். ஏன்னா இங்கிலீஷ் படத்தில் கிறிஸ்டின் தான் வந்து ஓட்டுவாங்க, ஃபாதர் மாதிரி வச்சுப்போம். இந்த மாதிரி நீ போயிட்டு வந்து கூட்டிகிட்டு வா, இவன் வந்து என்னை எப்படி வெளியில் விட மாட்டா அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு ட்ரைவ் பண்ண வந்து தெரியும். ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்லேயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க, உங்கள் அம்மாட்டையும் ஜிமினோட அம்மா அப்பாட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. அந்த ஃபாதர்கிட்டையுமே கேட்டுறீங்க, அவருமே வர்றேன்ட்டுன்னு வந்து சொல்லியிருப்பார். எல்லாரையும் கூட்டிகிட்டு உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு வாசலில் வந்து நிற்கிறீங்க. அப்போலாம் அந்த ஃபாதர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து டோரை ஓப்பன் பண்ணுமா அப்படின்ட்டுன்னு. உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து பயமாக வந்து இருக்குது. லூசியாவுமே வந்திருக்கா. அப்புறம் உங்களோட இன்னொரு கிளாஸ்மேட்டும் அந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொன்னான்ல, ஸோ அந்த பொண்ணுமே வந்திருக்கா. நீங்கள் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பார்த்தா வீடே வந்து டார்க்காக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அது வந்து ஈவினிங் டைம், ஸோ நைட் டைம் தான், 7 o'clock கிட்ட ஆகிடுச்சு. வீட்டிலலாம் எந்த லைட்டுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்காக வந்து இருக்குது.
அப்படி ஜாக்குமே வந்திருக்காரு. ஜாக் சொல்கிறாரு நான் போகிறேன் ஃபஸ்ட்டு உள்ளேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு லைட்லாம் ஆன் பண்ணுறாரு. பார்த்தா எதுவுமே வந்து ஆன் ஆக மாட்டேது. எல்லாருமே கும்பலாக வந்து உள்ளே போகிறீங்க. எங்கே போனாலும் கும்பலாக தான் குமார் போகணும். ஏன்னா ஒத்தால போனால் பிடிச்சிக்கிறோம் பேய். ஸோ எல்லோரும் கும்பலாக வந்து உள்ளே போகிறீங்க. ஜிமின்ட்டுன்னு கத்துறீங்க. பார்த்தா சவுண்டே வந்து வரல. உங்கள் ரூம்லேருந்து மட்டும் சவுண்ட் வந்து வருது பேசிகிட்டு இருக்க மாதிரி. நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. ஃபாதர் வந்து உங்கள் ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஒரு மூலையில் வந்து ஜிமின் வந்து உட்காந்து தன்னால் வந்து பேசிகிட்ருக்காரு. ஆப்போசிட்டில் வந்து ஜென்னி வாய்ஸுமே கேட்குற மாதிரி 2 பேருமே பேசிகிட்டு இருக்க மாதிரி வந்து கேட்குது. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப பயமாக இருக்குது. ஃபாதர் வந்து உள்ளே போயிட்டு மந்திரம் இந்த ஒன்று பைபிள் தானடா, ஸோ அதில் உள்ளதை வந்து சொல்லிகிட்டே வந்து தண்ணி வந்து எடுத்துகிட்டே வந்து சொல்லிகிட்டே வந்து தொளிக்கிறாரு. அப்போயில வந்து ஜிமினுக்கு வந்து உடம்புலாம் வந்து எரியிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அவர் டக்குன்னு திரும்பி வந்து உட்காந்துட்டு சரி மாதிரி வந்து சிரிக்கிறாரு. அப்போயில ஜென்னி வந்து வர்றா. ஸோ அவள் சொல்கிறா உங்களால் யாராலையுமே வந்து என்னை வந்து ஜிம்மின்லேருந்து வெளியிலே வந்து எடுக்கவே முடியாது. அவள் உடம்புல போகலான்னு பார்த்தேன், பட் வந்து போக முடியல. பரவாயில்ல, நான் ஜிம்மினோடையே வந்து உடம்பாக இருந்துட்டு நான் அவனோடய இருந்துட்டு வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. நீங்கள் வந்து உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது ஜிம்மினை வந்து இந்த நிலமையில பார்க்குறதுக்கு. கடைசியில் என்னென்னமோ மந்திரம்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜென்னிக்குமே வந்து ரொம்ப வந்து இருக்க வந்து முடியல. ஜிம்மினுக்கு பாடி ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருது, ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ ரொம்ப லவுடாக வந்து கத்துறாரு. இன்னொரு ஃபாதருமே வந்து வந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு பாட்டிலில் வந்து வச்சுருக்காரு. பாட்டிலில் வந்து அந்த பேயை வந்து அடைக்கிறதுக்கு கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்கடா. ஸோ ஒரு டப்பா மாதிரி வந்து இருக்குது. அந்த டப்பாவில் வந்து மந்திரம்லாம் வந்து சொல்கிறாங்க. ஜென்னி வந்து வெளியில் வர்றா. ஏன்னா வந்து அவள் ரீசெண்டாக தானே செத்து போயிருக்கா. ஸோ அதனால் அவளுக்கு அவ்வளோ சக்திலாம் வந்து கிடையாது. அவளுமே வந்து வெளியில் வந்து வர ஆரம்பிச்சிடுறா. வெளியில் வரவுமே வந்து ஜிமின் மயக்க போட்டு வந்து விழுந்துடுறாரு. ஸோ மந்திரம் சொல்லி அந்த தண்ணியெலாம் வந்து தெளித்து அந்த பெட்டியில் போட்டு ஜென்னியை வந்து ஜிமின் சொல்ல வர பாருங்க, ஜென்னியை போட்டு வந்து அடைச்சிடுறாங்க. ஸோ அடைச்சி வந்து கட்டிடுறாங்க. ஜிமின் நார்மலாக வந்து மயக்க போட்டு வந்து விழுந்துட்டார். ஸோ அவர் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பிடிச்சி பெட்டில் வந்து படுக்க வச்சிடுறீங்க. அப்போயெல்லாம் வந்து அந்த ஃபாதர் சொல்கிறாங்க 3 நாளைக்கு அவர் ஒரு மாதிரியாக தான் இருப்பார், அதுக்கப்புறம் நார்மலாக ஆகிடுவார். நீங்களுமே வந்து அதை பற்றி வந்து இமேஜினேஷனும் நினச்சோ வந்து பார்க்காதீங்க. வீட்டை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு தண்ணி தரேன், அதை வந்து தொளிச்சிக்கோங்க. இது வந்து நாங்கள் வந்து சர்ச்சில் போயிட்டு வச்சுருவோம். உங்களுக்கு வந்து இனிமேல் இந்த டிஸ்டர்பன்ஸும் இந்த பேயினால் வராது அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு வந்து அந்த பாக்ஸையுமே எடுத்துகிட்டு 2 ஃபாதர்ஸுமே வந்து போயிடுறாங்க. அப்போ அதுக்கப்புறம் அந்த பேய் வரலையாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் வந்து கேட்குறான். ஆக்சுவலாக நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து உங்கள் பையனுக்கு வந்து ஸ்டோரி சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. அவனை தூங்க வைக்கிறதுக்காக தூங்காமல் சாப்பிடாம அடம் முடிச்சிட்டு வந்து இருந்திருப்பான். அதனால வந்து நீங்கள் அவனுக்கு வந்து பேய் கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரிஜினல் கதை தான். இந்த மாதிரி வந்து ஆயிருக்கும். ஆஃப்டர் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸோ வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஜிம்மின் ஒரு 1 வீக்குக்கு ஒரு மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் நார்மலாக ஆகிட்டார். ஐயோ கத்துறாங்க இவங்க வேறு. ஸோ அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போது 5 இயர்ஸால் வந்து உங்களுக்கு ஒரு பையன் வந்து இருக்கான். அவனை தூங்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து உங்களோட லைஃப் ஸ்டோரியை வந்து சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்போயில வந்து ஜிமினை வந்து உங்கள் பையன் வந்து பார்க்குறான். அப்போ உடம்புல தானே அந்த ஆன்ட்டி வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறான். ஜிமின் வந்து டக்குன்னு பயமுடுத்திடுவார். அவன் பயந்துருவான். ஸோ நீங்கள் ஜிமினை போட்டு அடிக்கிறீங்க. பாவம் பச்சை புள்ள நான் சொன்ன கதையிலே பயந்து போயிருக்கு. இல்லை நீங்கள் வேறு இப்படி பயமுடுத்துங்க. அப்புறம் வந்து என்கிட்ட வரவே மாட்டான், எப்போ பாரு உங்ககிட்டே இருக்கான், அம்மா பிள்ளை ஆயிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு வர என்கிட்ட சண்டை போட்டுட்ருப்பீங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஆன்ட்டிலாம் மரம்லாம் வரமாட்டாங்க, ஆனால் நீ வந்து ஒழுங்காக சாப்பிடாம ஒரு எப்போ பாரு விளாண்டுட்டு ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணாமல் ஒழுங்காக தூங்காமல் ப்ளே கேம்ஸ் விளாண்டுட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த ஆன்ட்டி வந்து அப்போ உடம்புல வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. உங்கள் பையன் ஐயோ நான் அப்படிலாம் இனிமேல் வந்து பண்ண மாட்டேன், இனிமேல் வந்து அம்மா என்ன சொல்லுதோ அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்டு நடந்துப்பேன், அந்த ஆன்ட்டிலாம் வர சொல்லாதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். நீங்கள் வந்து அவனை அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. ஜிம்மினுமே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. ஸோ 3 பேருமே பெட்டில் வந்து படுத்துட்டு சிரிச்சுட்டே வந்து அப்படியே வந்து தூங்கிறீங்க. அப்பாடா ஹாப்பி எண்டிங் தான்.